அனைவருக்கும் முன்பான காலை வணக்கம். ஆஹ் தீபாவளி வாழ்த்துக்கள் நிறைய பேர் ஃபோனில் பேசியிருந்தீங்க, மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க, டாக்டருக்கும் சொல்லியிருந்தீங்க. டாக்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தீபாவளி வாழ்த்தை தெரிவித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டாக்டர் சொல்லுவாங்க. அண்டு ஒரு நாளுக்கு முன்பாக இந்த ஒரு நாள் லீவ் விட்டோன்னே ரொம்ப பேர் எப்பா கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் லீவாக விட்டுருக்கிறது. இதுக்கு முன்னாடி லீவ் விட்டதில்லை. அப்புறம் சொல்லியிருந்தாங்க, மெசேஜ் போட்டோடனே சொன்னாங்க, சார் நாளைக்கு கூட லீவ் இருக்குமான்னு. இந்த மழை பெஞ்சு அடுத்த நாள் திரும்பவும் மழை வந்துன்னு வச்சு நீ லீவ் விடுவாங்களா? 8 8:30 வரலையும் பார்த்துட்டு சரி எதுக்கும் பார்ப்போம் அப்படின்னு அந்த மாதிரி. ஒரு நாள் லீவ் விட்டோன்னே அடுத்த நாள் கண்டினியூ ஆகுமா சார்? எக்ஸ்டெண்ட் கூட ஆகும். ஸ்கூலும் அப்படிதான் லீவ் விட்டுருக்காங்க. பள்ளிக்கூடமே அந்த மாதிரி லீவ் விட்டுருக்காங்கண்ணா. அப்புறம் சார்ட்டு கேட்டேன், சார் இது மாதிரி கேட்குறாங்கன்னு. அல்ல இல்லை அதெல்லாம் நீ கண்டிப்பாக மெசேஜ் கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால தான் ஒன்று அப்புறம் கொஞ்சம் லேட்டாக மெசேஜ் போட்டதுக்கு ரீசன் சிலர் கேட்டிருந்தாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ஏதாவது அப்படின்னு. ஓகே, மகிழ்ச்சி. ஆஹ் இன்றைய வகுப்பில் இந்த ஃப்ரிட்ஜோட இது கண்டினியூட்டி இன்னைக்கு ஃபுல் ஸ்டாப். ஏன்னா அது ராமர் வாழ் அனுமர் வாழ் மாதிரி நீண்டுகிட்டே இருக்குது. பட் முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கு அது ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். பட் இதில் ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி, ரொம்ப பேர் அதை ஃபாலோ பண்ணிருந்தாங்க. அஸ் வெல் அஸ் அந்த ஃப்ரூட்ஸ். நம்மளுடைய நோக்கம் அப்படிங்கிறது நோய் வராமலே தடுப்பதும், ஒருவேளை வந்தால் அதற்கு மருந்தை நாடாமல் உணவின் மூலமாகவே அதை எப்படி சரி செய்து கொள்வது அப்படிங்கிறத தான் நம்ம வகுப்பில் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் ஃப்ரிட்ஜ் ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னா எப்படி முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதை சொல்லிட்டு இருக்கோம். அதில் முக்கியமான அன்னைக்கு சொல்லும்போது தான் சார்ட்ட சொன்னேன், கரெக்டாக இந்த பாயிண்ட் வரும்போது 2 3 தடவை கட் ஆகிடுச்சே சார்னா, அப்போ இந்த மெசேஜ் சொல்லக்கூடாதுன்னு டிவைனே சொல்லுது அப்படிங்கிற மாதிரியானதான் மெசேஜ். ஒருவேளை சொன்னாலும் இவங்க எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தியாக தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னாங்க. பட் ஒரு நல்ல செய்தியை சொல்லிடுவோம் அப்படிங்கும்போது திரும்ப சார் சொன்னதுக்கு பிறகு ஐ ஹாவ் டு சர்ச். ஏன் இந்த மெசேஜ் சொல்லும்போது கரெக்டாக பர்டிகுலராக இந்த நைட்ரைட்னு ஆரம்பிச்சேன்னு கரண்ட் போயிட்டு, இல்லைன்னா சார் அடுத்த கிளாஸ் இந்த இடம் மிஸ் ஆகுதுன்னு பார்த்தா ஐ ஹாவ் டு சர்ச். இதில் கரெக்டாக 2 இடம் இருக்குது. இந்த ரீஹீட் பண்ணுறதும் ஃப்ரிட்ஜை சரியாக யூஸ் பண்ணலங்கிறதுக்கான மெயின் ரீசன் திரும்ப போகும்போது கன்ஃபார்ம்டு கேன்சர் ரீசன் ஆஃப் திஸ் பர்டிகுலர்லி ஒரு 5 கெமிக்கல் டேர்ம் சொல்கிறாங்க. அந்த கெமிக்கல் டேர்மும் எப்படி அது மாறுது அப்படிங்கிறதுக்கான ரீசனை சொல்லிருந்தேன். பேசிக் 100% இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஏன்னா ரொம்ப பேர் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், நல்லா இருந்தாருப்பா திடீர்னு ஆயிடுச்சுன்னு. நல்லா இருக்கணும்னு தான் திடீர்னு ஆகும். கடைசியாக நன்றி. அப்போ திடீர்னுலாம் வரல, நல்லா இருக்கவங்களுக்கு தான் ஏதாவது ஒரு டயத்தில் தான் தரும். பட் முன்னாடி அந்த ப்ராசஸ் நடக்குது. அது உணவின் மூலமாக எப்படி நடக்குதுங்கிறத மெயினாக அது பர்டிகுலராக சொல்கிறேன். ரீஹீட் பண்ணுறதுனால கார்சினோஜெனிக், ஏற்கனவே சொன்னேன், கார்சினோஜெனிக் அப்படிங்கிறது புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய அல்லது அதிகப்படுத்தக்கூடிய ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் பேர் கார்சினோஜெனிக்னு தனியாகவே சொல்லியிருக்கிறாங்க. அதில் நம்ம கீரை வகைகள் அல்லது வெஜிடபிள்ஸ், காய்கறி வகைகள் இருக்கு இல்லையா, இதை கட் பண்ணி வைத்தாலோ, கட் பண்ணி வைக்கக்கூடாது, ஆக்சுவலி ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணும், கட் பண்ணி அதை யூஸ் பண்ணிடணும். பட் அதில் ரீஹீட் பண்ணுறதுனால அந்த காய்கறியில் இருக்கக்கூடிய நைட்ரேட்டு சத் கெமிக்கல் இருக்கும், நைட்ரேட். அது ரீஹீட் பண்ணும்போது நைட்ரைட்டாக மாறுது. அப்போது NO2 NO நைட்ரைட் NO2 NO3 NO2ஆக மாறுகின்ற பொழுது என்ன நடக்குன்னா, நம் உடலில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிடோட அதை ரியாக்ட் பண்ணி மெத்திமோகுளோரோஃபினாக மாறுது. இந்த மெத்திமோகுளோரோஃபின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பர்டிகுலராக இது அஸ் வெல் அஸ் அவன் ஹைலைட்டாக சொல்கிறது மட்டன் ரீஹீட் பண்ணும் பொழுது, ஒரு முறை மட்டனை நீங்கள் ரீஹீட் பண்ணி, அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திரும்ப ரீஹீட் பண்ணாக்க அதில் என்ன நடக்குதுன்னா,
அதில் இந்த ப்ராசஸ் ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் இருக்கு இல்லையா, ஹீமோகுளோபின் வந்து தான் ஆக்சிஜனை வந்து உடல் முழுவதும் எடுத்துகிட்டு போகுது. இப்போ இந்த மாதிரி ரீஹீட் பண்ணி நம்ம சாப்பிட்றதுனால அந்த ஆக்சிஜன் ஒரு முறை ரீஹீட் பண்ணி சாப்பிட்ற உணவால் அந்த ஆக்சிஜன் எடுத்து செல்லக்கூடிய டைம் இருக்கு இல்லையா, ஏறத்தாழ 6 மாதத்துக்கு ஹீமோகுளோபினில் பிளட் வந்து ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு ஸ்லோ ப்ராசஸ் ஆகுது. நார்மலாக எடுத்துகிட்டு போகிறதுலேருந்து அது அவ்வளோ பாதிப்பு 6 மாதத்துக்கு அந்த பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது. ஸோ அப்போது ஒரு ஒரு ரீஹீட் பண்ணி நீங்கள் சாப்பிட்றீங்க, சாப்பிட்ட பிறகு அது உங்களுக்கு தெரியாது, தட் வில் பி ப்ராசஸ் ஸ்லோ. அந்த ப்ராசஸ்ங்கிறது 6 மாத காலத்திற்கு நடக்குது. அப்போ தொடர்ச்சியாக இதை பண்ணுறதுன்னா இது எங்கே நடக்குதுன்னா மேக்சிமம் ஹோட்டலில் தான் அதிகமாகவே நடக்குது. ஹோட்டலில் இருக்கிறது மேக்சிமம் ரீஹீட் பண்ணுறதா இருக்குது. அப்போது அது நமக்கு தெரியாது. அப்போது தொடர்ச்சியாக ஒருத்தர் ஒரு மாதத்துக்கு 5 தடவை 10 தடவைன்னா ஆக்சிஜன் லெவல் எடுத்துகிட்டு போகிறது கம்மியாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிஜன் குறைவாக இருந்தால் எந்த இடத்துல வந்து டிஃபிஷியன்சி நமக்கு இருக்கோ அந்த டிஃபிஷியன்சி சார்ந்த நோய் வந்து அக்ரிவேட் ஆகும். ஏன்னா உடலுக்கு தேவையான உயிர் சக்தி அங்கே இடத்துல இல்லை. அப்போ உயிர் சக்தி எந்த இடத்துல இல்லையோ, ஆக்சிஜன் பிராணசக்தி இல்லையோ, அல்லது எந்த நோய் வந்து வருவதற்கான வாய்ப்பு உள்ளதாக இருக்குதோ, அப்போ இது போகும்பொழுது ஆக்சிஜன் குறைவாக இருக்கும் பொழுது அது சீக்கிரமாக வர ஆரம்பிச்சிருது. இது வந்து ரியாலிட்டி. இது வந்து இதில் என்ன சொல்லணும்னா, இந்த ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகுது இல்லையா, அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னாக்க, சைனைடு சாப்பிட்றத பற்றி யாருக்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா? சைனைடு, எனிபடி? சைனைடு சாப்பிட்றாங்க இல்லையா, எல்டிடி யூஸ் பண்ணியிருக்காங்க சைனைடு. அந்த ப்ராசஸ் எப்படி? பிரேமலதா மேடம். சாப்பிட்டா செத்துருவாங்க சார். எவ்வளோ நேரத்தில் அந்த டெத் நடக்கும்? அது தெரியாது. யார் எனிபடி? சைனைடு கரெக்ட் நம்ம சொன்னது. உடனடியான இறப்பு நிகழும் சொல்லி வெரி குட். டெத் நடக்கும், இமிடியேட்டா நடக்கும். ஏன் இமிடியேட்டா? எப்படி இமிடியேட்டா நடக்கும்? எப்படி இமிடியேட்டா எப்படி நடக்குது? ரத்தத்துல உடனடியா கலந்து வேகம் அதிகமா இருக்கு. சூப்பர். எப்படி ரத்தத்துல கலக்குது? இப்போ நம்ம சாப்பிட்றோம் இல்லை, சாரி தப்பா எடுத்துக்கூடாது, இருக்கிற எல்லாத்துக்கும் இந்த ஆக்சிஜனை எப்படி எடுத்துக்கிட்டு போகுது? ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னர் ப்ராசஸ், மெடிக்கல் ப்ராசஸ். சோம்பரில் சாப்பாடு கழுத்த ஜானகி மேடம் கழுத்தை எடுத்துட்டு அப்படி கிடையாது. இது எப்படி ஏன் ப்ராசஸ் சொல்கிறேன்னா, ஹீமோகுளோபின்ல ஆக்சிஜன் குறைவாக இருக்கும் பொழுது எந்த விதமான பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது எல்லாராலையும் அதை புரிஞ்சிக்க முடியாது. புரிஞ்சிக்கணும் அப்படின்னாக்க இது அந்த உதாரணத்துக்காக இதை சொல்கிறேன், எப்படி அது நடக்குது அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறதுக்காக. எனிபடி சைனைட் சாப்பிட்டா எவ்வளோ நேரத்தில் சாவாங்க? இறப்பு நடக்குது. ஏன் அவ்வளோ? அதிகபட்சம் 5 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிடும் சார். ராஜ்குமார், ரைட், ஓகே. 5 நிமிடம் சொல்றீங்க. ஏன் 5 நிமிடம்? இல்ல, அது வந்து செல்லுல பூராமே வந்து செல்களை பூரா உடைக்க ஆரம்பிச்சிரு சார். உடைக்குது. 2 விதமான சைனைடு இருக்கு, கால்சியம் சைனைடு, பொட்டாசியம் சைனைடு. குட் சூப்பர். அந்த கால்சியம் சைனைடும் பொட்டாசியம் சைனைடும் சேர்ந்து இவங்க வந்து இப்ப நம்ம நகை கடைகள்ல பார்த்தோம்னா அவங்க ஒரு சைனைடு பாலிஸ்கின் வச்சிருப்பாங்க. ஓகே. அது இந்த சல்பியூரிக்கோட சேர்த்து செய்யப்பட்ட ஒரு சைனைடா இருக்கும். அது வந்து அதிவேகமா வந்து பிளட்ல வந்து வாட்டர் மாலிகுல் எது பட்டாலும் அது உடைக்க ஆரம்பிச்சிடும் உடனே இமிடியேட்டா. சோ அதனால வந்து அதோட ப்ராசஸ் ரொம்ப சீக்கிரமா நடக்கும் அது. ஓகே. அப்போ 37 லட்சம் கோடி செல் இருக்கு. அப்ப எல்லாத்தையும் காலி பண்ணி உடைக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும்ன்றீங்க. 5 நிமிஷத்துல அடிச்சிடும். ஆமா சார். ஓகே, பரவாயில்ல, நல்ல சயின்டிஃபிக்காக சொல்றீங்க. இஸ் ரீசன். ஆனால் பர்ஃபெக்டாக இல்லை, 90% இஸ் கரெக்டு. 5 நிமிஷம் கிடையாது, அதிகபட்சம் 2 செகண்டு 3 செகண்டு தான். ஏன்னா விடுதலை புலிகள்ங்கிறது அவங்களோட எதுக்காக பயன்படுத்தினாங்கன்னா, எதிரி வர்றாங்க, நாக்கில் வச்சா இன்னும் 2 அதிகம், ஒரு செகண்டு தான் அதிகபட்சம். ஏன்னா இந்த சைனைடு வந்து டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகவே சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு தெரியும் இது சாப்பிட்டா இறந்து போயிடும்னு தெரியும். தெரிந்த பிறகும் கூட ஒரு கையில் பேனா வச்சுக்கிட்டு ஒரு கையில் சைனைடு வச்சுட்டு
எடுத்து இதை அப்படி சைன் பண்ணாங்க. இதை சாப்பிட்டு இதை டேஸ்ட்டை மட்டும் எழுதிட்டு இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில் பேனா ஒரு கையில் சைனட் அப்படி வச்சு வாயில் வச்சு அடுத்த செகண்ட் எழுதுறதுக்குள்ளே இறந்து போயிருக்காங்க. அவ்வளோதான். இந்த செகண்டு தான் டெத்து நடக்கும். ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது நடக்குது? எனிபடி? நீங்கள் சொன்ன ரீசன் கரெக்டு, பட்டு அந்த செகண்டில் நடக்கும், ஒரு செகண்டில் நடக்கும். எவ்வளோ எதுக்கு எப்படி இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குது அப்படிங்கிறத பற்றி எனிபடி? சரி, நோ ஓகே. ஐடியா. ஆ, நோ ஐடியா சார். நோ ஐடியா. ஓகே, ஓகே. எல்லாத்துக்கும் தெரியும். அமைதியாக இருக்கிறவங்கன்னா தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதனால தான் சொல்லலைன்னு அர்த்தம். எஸ், சொல்கிறேன். அதில் கூடுதல் தகவலாக எல்டிடி பிரபாகரன் அவர்கள்ட்ட அவர் வந்து பேட்டியில் கொடுக்கும்போது, பிரேமதாஸ் அவர்கள் பிரதமராக இருந்தப்போ அங்கே வந்து இராணுவத்தில் கலந்துக்காமல் இளைஞர்கள் எல்லாமே தப்பிச்சு ஓடுனாங்க. கலந்துக்காமல் ஓடுனாங்க. அப்போது கேட்டாங்க. இத்தனைக்கும் ஆயுத பலம் வந்து அவங்கள்ட்ட அதிகமாக இருக்குது. ஆயுதம் வந்து பல நாடுகள் ஆயுதங்கள் கொடுத்துருக்கு. ஆயுதங்கள் கொடுத்தும் கூட இளைஞர்கள் சேர்ந்து இராணுவத்துக்கு என்ட்ரி ஆக முடியல அந்த பீரியடில். அப்போது ரோரன்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்து அவர்கள் ஆயுதம் இருந்தும் உங்களோட போட்டி போட முடியல, ஆயுதம் இல்லாமல் எப்படி உங்களால் வெற்றி பெற முடியுது அப்படின்னு. அப்போ சொன்னார் அவர்கள் ஊதியத்திற்காக போராடுகிறார்கள், நாங்கள் உயிரை தக்க வைத்துக் கொள்வதற்காக போராடுகிறோம். 2 பேரும் போராட்டத்தினுடைய வேகம் வித்தியாசப்படுகிறதுன்னு. ஸோ ஒரு ஃபைட் அப்படிங்கிறது ஃபெசிலிட்டிஸ் அதை பொறுத்து இல்லை. நீ என்ன தாட் இருக்கோ அந்த தாட் ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு இன்டென்ஷனாக வருது. அதை பொறுத்து தான் சக்ஸஸ் அமையுது. ஓகே, அந்த சயனைடு எப்படி பயன்படுத்தப்படுகிறது, என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னா, ஹீமோகுளோபினோட ஃபாஸ்ட்டுங்கிறது அது என்ன ப்ராசஸ் எப்படி நடக்குதுங்கிறத ஓகே, பட் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஒரு செகண்டில் எப்படி அந்த டெத்து நடக்குது அப்படின்னா, ரத்தத்தில் முழுவதும் ஹீமோகுளோபின், ஹீம்னா அயன் சத்து இருக்குது, இரும்பு சத்து உடல் முழுவதும் இருக்குது. இந்த சைனைடுங்கிறது ஃபெர்ரம். இந்த சைனைட் அதை டச் பண்ண உடனே பிளட்டில் இருக்கு இல்லையா, நாக்கில் லேசாக எச்சில் இருக்கு இல்லையா, எச்சில் படும்பொழுது பட்ட அடுத்த செகண்டு கரண்ட்டு மாதிரி கரெக்டாக கை வச்சு அடிக்குது இல்லையா, அதே மாதிரி வச்ச அடுத்த செகண்டு உடம்புல பிளட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஃபெர்ரம் இருக்கு இல்லையா, இரும்பு, இது காந்தம் மாதிரின்னு வச்சுங்களேன். கரண்ட்டு இந்த காந்தம் அப்படிங்கிறது கரண்ட் மாதிரி. இது வச்ச அடுத்த செகண்டு உடம்புல இருக்கிற அவ்வளோ இரும்பு சத்தும் அப்படியே அரெஸ்ட் ஆகிடும். ஒன்ஸ் இது பட்டால் தொட்ட உடனே கரண்ட்டில் தொடுற மாதிரி உடம்புல இருக்க அவ்வளோ ஹீமோகுளோபின் இருக்கு இல்லையா, அந்த இரும்பு சத்து, இரும்பு ஃபுல்லாக நின்றுடும், அப்படியே ஓடுறது நின்றுடும், அதனுடைய இயக்கத்தை நிறுத்திடும். அதனால தான் ஒரு செகண்டில் டோட்டலாகவே இரும்பு சத்து உடலில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினோட ஆக்டிவிட்டிஸ் அப்படியே ஈர்க்கப்படும். அப்படி இருக்கிறதுனால தான் அந்த டெத்து உடனடியாக நடக்குது. ஒரு செகண்டு தான், ஒரு செகண்ட், அடுத்த செகண்ட் வச்சு அடுத்த என்ட்ரி ஆன அடுத்த செகண்டே நடக்கும். எதுக்காக இது சொல்ல வரேன்னா, ஹீமோகுளோபின்ல ஆக்சிஜனை கடத்தப்படுவது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இப்போ இது நடக்குது இல்லையா, இந்த வேலையை ஒரு லட்சக்கணக்கான அளவுக்கு ஸ்லோவாக இந்த ரீஹீட்டு பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதா என்னுடைய செய்தி. அது வந்து வெஜிடேரியன், அதில் வந்து பர்டிகுலராக வெஜிடேரியனில் கீரை வகைகள், பீட்ரூட்டு, ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி இது சப்போஸ் அது பெரும்பாலும் ஹீட் பண்ணுறதில்ல. சிலர் வந்து ரீஹீட் பண்ணி சூடாக சாப்பிடலாமே அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. அப்படி பயன்படுத்துகின்ற பொழுது இந்த பாதிப்புகள் வருகிறது. பர்டிகுலராக நான்வெஜ்ஜுங்கிறது வெரி வெரி டேஞ்சரஸ். நான்வெஜ் ரீஹீட் அப்படிங்கிறது வெரி டேஞ்சரஸ். ரொம்ப பேர் தப்பாக எடுத்துக்க வேண்டாம், மன்னிக்கணும். ஏன்னா ரொம்ப பேர் என்னோட காலங்காத்தாலே உட்காந்து இந்த மாதிரி சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருக்கேன்ல, இது ரியல். இது உணவை எப்படி நாம் முறையாக பயன்படுத்தி கொள்வது, ஃப்ரிட்ஜை எப்படி சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இதில் இன்னொரு விஷயம், ரீஹீட்ஸ் அந்த செய்யப்படுவதால் இந்த ஸ்டார்ச், புரோட்டீன், பால் பொருட்கள், வறுக்கப்பட்ட பொருட்கள், இது அதிகமாக மீண்டும் இந்த மாதிரி ரீஹீட், தெர்மல் ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால அவங்க சொல்கிறாங்க என்ன கெமிக்கல்ஸ் அந்த ரியாக்ஷன் நடக்குதுன்னா, ஹைட்ரோசைனிக் அக்ரோமேட்டிக் அமைன்கள், அக்ரிலாமைடு அண்டு ஃபியூரான், இதுதான் பர்டிகுலராக கேன்சர் வர்றதுக்கான கெமிக்கல் டாக்ஸிக் ரியாக்ஷன். இந்த பர்டிகுலர் இதுதான். ஸோ இது எப்படி நடக்குன்னா, ரீஹீட் தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் சூடு செய்யப்பட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்துவதனால் இது வருது. அதனால் ரீஹீட் அப்படிங்கிறத மேக்ஸிமம் குறைச்சிக்கலாம். மேக்ஸிமம் அதை குறைச்சிங்க, அவாய்ட் பண்ணுங்க. அண்டு உணவு நச்சுத்தன்மை ப்ளஸ் இட் இஸ் வயிற்றுப்போக்கு, இது எப்படின்னா ஸ்லோவாக நடக்கும். அந்த சுவாச மண்டலத்தில் பாதிப்பு ஏற்படும். அந்த ஏற்கனவே சொன்ன இல்லையா, மயக்கம் வர்றது, கண்ணெரிச்சல், இந்த மாதிரி படிப்படியான ஸ்டெப்ஸாக நடந்து அதன் பிறகு ஃபைனலாக இந்த மாதிரி ஸ்டேஜ். யாருக்கு என்ன நோய்
அதனுடைய தன்மை வந்து குறைவாக இருக்கும், அதாவது நோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கோ அது சீக்கிரமாகவே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பாதிப்புகள் இருக்குது. செரிமான மண்டலத்தில், பர்டிகுலராக செரிமான மண்டலத்தில் பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓவர். எப்படி முறையாக பயன்படுத்துவது ஃப்ரிட்ஜை அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து எப்படி பயன்படுத்திக்கலாம், இது ரொம்ப முக்கியம். மற்றதெல்லாம் மறந்துடுங்க, இது மட்டும் முக்கியமாக ஞாபகத்தை வச்சுங்க. ஃப்ரிட்ஜை பயன்படுத்துவது அப்படிங்கிறது, ஃப்ரிட்ஜ் அப்படின்னாலே அதனுடைய மெயின்டைன் டெம்பரேச்சர் 0 to 4 டிகிரி செல்சியஸ், அது அந்த இதில் தான் நடக்கும். அப்போ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு க்ளீனிங்காக இருக்கணும். எப்போ இருந்தாலும் அதில் வேறு எதுவும் உணவுப் பொருளோ அல்லது சட்னி சாம்பார் இந்த மாதிரி ஏதாவது கீழே ஊற்றி அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அது ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். அதனால் க்ளீன் பண்ணி வச்சுருக்கணும். க்ளோஸ்ட் ஆல், எப்பயுமே மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது. அடிக்கடி திறந்து யூஸ் பண்ணுறதுனால அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆக்சிஜன் அதிகமாக போய் அங்கே ஆக்சிஜன் மாற்றம் அதிகமாக நடக்குது. பட் நான் யூசேஜுக்கு திறந்து தான் ஆகணும், அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் அவங்க சொல்லியிருக்க ரீசனில் அடிக்கடி ஓப்பன் பண்ணி அடிக்கடி திறந்தே வச்சிருக்கக்கூடாது, அதனால் ஆக்சிடேஷன் அதிகமாக நடக்குது. ஹீட் அண்ட் சித்தஸ் கூலிங், ஹீட் பண்ணி ஒன்ஸ் சமைச்சிட்டோம்னா எடுத்து சப்போஸ் பாதுகாப்பாக இருந்தால் அதிகபட்சம் 72 hours ஒரு பொருளை, உணவுப் பொருளை நீங்கள் வச்சுக்கலாம். 72 ஹவர்ஸுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் ஹீட் பண்ணி சூட்டோட வைக்காதீங்க, அந்த சூடு இதமான ரூம் டெம்பரேச்சருக்கு வரும்போது அதன் பிறகு வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் திஸ் ஃப்ரிட்ஜ் பிகம்ஸ் ஏ ஃபுட் குயிக் ப்ராசஸ், ஃபுல் பேக்கண்ட் அடர்த்தி வேகம். ஓகே, அடுத்தது பதப்படுத்த அழகிய பொருட்கள், சீக்கிரம் அழுகியமா, அதை அடிக்கடி பாருங்க, ஸ்மெல் வருது, அழுகிய பொருட்கள் லாங் டேர்மா இருக்கிறது, இது எல்லாமே பார்த்து எடுத்து வைங்க. அண்ட் கவர் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுட்டு வந்து எந்த ஃபுட்டு வச்சாலும் அதை வந்து மூடி, சப்போஸ் பிளேட்ல வைக்கிறோம், ஏதாவது குண்டா அந்த மாதிரி இதெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா மூடி வைக்கணும். எதுவாக இருந்தாலும் மூடாமல் வைக்கக்கூடாதுன்னா அதுல இருந்து வரக்கூடிய என்சைம்ஸுங்கிறது இன்னொன்று ரியாக்ட் ஆகி இன்னொன்னா மாறுது. அதனால க்ளோஸ்டு ஆனது, அந்த பாலித்தீன் கவர் போட்டு, பேக்கெட்டாக இருந்தால் பாலித்தீன் கவர். அதே மாதிரி இன்னொன்று, இந்த பேக்கடு ஃபுட் இருக்கு இல்லையா, பேக்கடு ஃபுட் இருக்கும்போது ஒன்ஸ் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா அதை யூஸ் பண்ணிவிடும். கட் பண்ணிட்டு ஒரு வருஷம் வச்சு மாற்றி அதுலேருந்து எடுத்து பண்ணக்கூடாது. பேக்கடு அப்படின்னாக்க அவங்க சொல்லிருப்பான், எக்ஸ்பைரி டேட்டுன்னு போடப்பட்ட எந்த பேக்கடாக இருந்தாலும் ஒன்ஸ் கட் பண்ணிட்டீங்கன்னா கட் பண்ணி யூஸ் பண்ணிவிடுங்க. சப்போஸ் அதை லாங் டேர்மாக யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்க அந்த உப்பு இது எல்லாமே அந்த கேட்டகரி இதில் வராது. அந்த லாங் டைம் யூஸ் பண்ணா அதிகபட்சம் 72 ஹவர்ஸுக்கு மேலே அதை பயன்படுத்தக்கூடாது. பர்டிகுலராக நான்வெஜ்ஜை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நான்வெஜ்ஜு பால் பொருட்கள் அதிகமாக வைப்பதை தவிர்க்கும். பட் வேற ஒன்றும் இல்லை, பாலை வந்து அப்படி தான் வச்சாகணும், பால் தயிர் வச்சாகணும். அப்போ அது 72 ஹவர்ஸுக்குள்ள அதிகபட்சம் 3 நாட்கள் அதை பயன்படுத்தி விட வேண்டும். ஸோ இன்னொன்று இதில் வந்து முக்கியமான விஷயமாக, சாப்பிட்ட பிறகு அல்லது பசிக்குது அந்த டயத்தில் சாப்பிட முடியல அப்படின்னா மேக்சிமம் கடலை மிட்டாயை பயன்படுத்துங்கள். கடலை மிட்டாய் அவ்வளோ எனர்ஜெட்டிக் இருக்குது, அது என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன பெனிஃபிட் இருக்குது. அதில் பர்டிகுலராக கடலை மிட்டாய், கடலைக்கு மேலே அந்த சிகப்பு தோல் இருக்கு இல்லையா, சிகப்பு தோலுங்கிறது கேன்சரை தவிர்க்கக்கூடிய அளவிற்கு அதனுடைய ப்ரொடக்டிவிட்டி இருக்குது. அதில் என்னென்ன சத்து இருக்குது, அதை எப்படி பயன்படுத்து, எந்த உணவை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது லேட்டரான போகும். இதன் பிறகு இதை எடுத்துகிட்டு சப்ஜெக்ட் மாறலாம். இன்னொன்று, உடனடியாக இன்னைக்கு யாரெல்லாம் முடியுதோ போயிட்டு துளசி இருக்கு இல்லையா வீட்டில், ஒரு ஆளுக்கு 4 துளசியை வந்து பயன்படுத்துங்க. ஒரு ஆளுக்கு 4 துளசி செடி பயன்படுத்துங்கள். ஏன் துளசியை பயன்படுத்த வேண்டும்? ஏற்கனவே நிறைய செடிகள் இருக்குது, ஏகப்பட்ட செடி கொடிகள் மரம்லாம் இருக்குது. ஆனாலும் நம்முடைய மரபு, பெரும்பாலும் இந்திய மரபுப்படி வீட்டில் வந்து முற்றத்தில் துளசி செடியை வைக்கிறாங்க, துளசி செடி மட்டும் வைக்கிறாங்க. Anybody know why we are using for துளசி செடி, துளசி பிளான்ட்? ஏன் துளசியை நாம் வீட்டின் உள்ளே பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா? துளசி செடியை ஏன் பயன்படுத்துகிறோம்? யாரு? ரமணி. ராஜ்குமார் இல்ல, ஆக்சிஜன் சொன்னது யாரு? ராஜ்குமாரா? இல்ல சார், ரமணி சார். ஓகே, ரமணி சார் தான் சொன்னாரு. ஓ அப்படியா, வாழ்த்துக்கள். ஓ ரமணி சாரா, நம்ம எழுத்து சித்தரா? ஓகே, ஆக்சிஜன் பர்பஸ்க்காக வேண்டி, நல்ல காற்று, தூய்மையான காற்று படைக்க அப்படிங்கிறக்க வேண்டி, தூய்மையான காற்றை கொடுக்கும். அப்படியா? ஆமா, தூய்மையான காற்றை துளசி கொடுக்குது. ரைட், ஓகே. எல்லா பிளான்ட்டுமே ஆக்சிஜனே தூய்மையானது தான். ஸோ எல்லா பிளான்ட்டுமே கொடுக்கும்போது தூய்மையா இருக்குது,
ஆஹ் அழுக்கா மாத்துறதும் அது கெட்டு போறது வந்து என்விரான்மெண்டல் போட்டு மாறுது. பட் எல்லா பிளான்ட்டுமே தூய்மையான காற்றை கொடுது. ஆக்சிஜன்ங்கிறதே தூய்மையானது தான். பட் பர்டிகுலரா துளசியோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? எனிபடி? துளசி ஏன் பயன்படுத்துகின்றோம்? சார் வணக்கம். வணக்கம். பேராசிரியரே. துளசி வந்து சளி, இருமல் போன்ற சின்ன சின்ன நோய் எதிர்ப்பு சக்திக்காக பயன்படுதுங்க சார். ஆமா குழந்தைகளுக்கெல்லாம் துளசி கொடுத்தோம்னா ஆமா, சளி கட்டுப்படுது. அருமை. மருத்துவ குணம் அதிகமா அதுக்கு இல்லாம இருக்கிறதுனால நம்ம இந்த புரட்டாசி மாசத்துல பெருமாள் கோயில்ல துளசி தருவாங்க. ஓகே. ஏன்னா புரட்டாசி வெயிலும் மழையும் கலந்த ஒரு மாதம்ங்கிறதுனால அது நம்மளுக்கு ஒரு இம்யூனிட்டியை கொடுக்கறதுக்காக கோயில்ல கொடுக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க கரெக்ட். நீங்க நீங்க நினைக்கிறதே கரெக்ட் தான். நல்லவர்கள் எது நினைக்கிறார்களோ அது நல்லதாகவே இருக்கும். அதனால நீங்க நினைக்கிறது கரெக்ட். ஓகே. இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது இருக்குது. ஓகே. வேற மாசு கட்டுப்பாடு மாசு கட்டுப்பாடு மாசு கட்டுப்படுத்துகிறது. மாசு வெளியில ஏற்படுற காரணம் மாசை ஆமா. கட்டுப்படுத்துகிறது. சரி, ஓகே. வேற எனி அதர் சார் எனிபடி? குட் மார்னிங் சார் ம் குட் மார்னிங் சார் பிராணவாயு ஆ ஓ பிராணவாயு ராணி மேடம், பிராணவாயு சக்தி நல்லா இருக்கும். சத்து இருக்குமா? பிராணவாயு பிராண சக்தி இருக்கு. எஸ். அது ஆக்சிஜன் சொல்றீங்க. பிராணசக்திங்கிறது ஆக்சிஜன் சொல்றீங்க இல்லையா? ஆக்சிஜன் இருக்கு. ஆமா, அவரு நம்ம ரமணி சார் அதை சொன்னார். ஆக்சிஜன் கூட எல்லா, அதாவது பகலில் போட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை நடக்குது. பகலில் வந்து சூரிய ஒளியை வாங்கி கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்றதுங்கிறது எல்லா பிளான்ட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்குது. பர்டிகுலரா துளசி ஏன் வீட்டுக்குள்ள வைக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. மரம், செடி, கொடி எல்லாமே இயற்கை தாவரங்கள் அனைத்துமே ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது. பர்டிகுலரா துளசி ஏன் வீட்டு உள்ள பயன்படுத்தணும் அப்படின்றாங்க. பயன்படுத்தியிருக்கார்கள், நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஏன் உள்ளே பயன்படுத்த வேண்டும்? நிறைய சார் சயின்டிஸ்ட் அந்த நம்ம தாவரத்தை பொறுத்தளவுல ஆ அது வந்து ஆக்சிஜன், இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதுன்னு சொல்றதை விட ஆ அதுல இருந்து கிடைக்கிற எனர்ஜி வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி துளசி பத்தி சில தாவரங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க. ம் அதே மாதிரி சைனீஸ் பார்த்தோம்னா ஒரு ஜேடுன்னு ஒரு பிளான்ட்டை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஜேடுன்னு ஒரு பிளான்ட் இருக்கு சார். ஜேடு. ஜேடு, ஆமா. அதோட லீஃப் பூராமே பார்த்தோம்னா அப்படியே ஒரு மாதிரி கிரீனிஷா இருக்கும். அது மேக்சிமம் இண்டோர் பிளான்ட்டா தான் வளர்ப்பாங்க அதை. ம் அது மாதிரி துளசி வந்து அந்த எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்றாங்கல்ல, அதை ரிமூவ் பண்றதுல துளசிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கு அப்படின்றாங்க. ம் இரவு நேரத்திலையும் அதுக்கு வந்து ஆக்சிஜனை கொடுக்கிற தன்மை இருக்கு. சில நேரத்துல வந்து மற்ற தாவரங்கள் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடை உமிழக்கூடிய நேரத்துல இது வந்து ஆக்சிஜனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி மாற்று கருத்து ஒண்ணு இருக்குது. அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. பட் நான் தெரிஞ்சுக்கிட்ட சொல்றேன். வெரி குட், வெரி குட், வெரி குட், எக்ஸலண்ட். இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஒரு தாவரம் ஆக்சிஜன் எப்படி கொடுக்குதுன்னா, இருக்கக்கூடியதுல கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு அதை வந்து போட்டோசிந்தசிஸ் நடந்து அதுல இருந்து ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது. நச்சு நீக்கி இதயம் ஆரோக்கியம். ஜானகி மேடம் தானே? நச்சுத்தன்மையெல்லாம் நீக்கி இதயத்தை ஆரோக்கியமா வச்சிருக்கோம். ஓகே, ரைட். ஓகே. அந்த போட்டோசிந்தசிஸ் மலைராஜன் சார். ஓகே. வணக்கம் சார். சிந்தசிஸ் நடந்து அதை முடிச்சாரு. போட்டோசிந்தசிஸ் நடந்து தான் ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். ஸோ சூரிய ஒளியில் தான் இதை ஒரு தாவரம் செய்யும். நீங்க சொல்லிருக்கிறீங்க ரைட்டு. அப்போ இது எப்படி எது நடக்குது? அப்போ ஆக்சிஜன் சூரிய ஒளியில தான் கொடுக்க முடியும். பட் நீங்க இரவிலும் கொடுக்கறதுக்காக ஒரு விஷயம் இருக்குதா படிச்சிருக்கீங்க. ஓகே, நல்ல விஷயம். அது எப்படி? இஸ் இட் ட்ரூ? ரைட், ஓகே. உங்க கருத்துக்கு நன்றி. மலைராஜன் சார் சொல்லுங்க. ஏன்னா இது முக்கியமான விஷயம். இது உடனடியாக இது போன உடனே வீட்டுல எல்லாத்துக்குமே எங்க இருந்தாலும் வாங்கி வைங்க. ஏன் அப்படிங்கிறத சொல்றேன். அது குறைந்தபட்சம். அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், இப்ப துளசியை வந்து பொதுவா பாத்தீங்கன்னா டைரக்டா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கோயில்ல கொடுக்க தீர்த்தமா தான் கொடுப்பாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஆமா ஆமா ஆமா. வாய்க்குள்ள போட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, பல்லுட்டு ஏதாவது கடிக்கும் போது இமீடியட்டா பல்லுக்குள்ள போய் எல்லாமே பாதிக்கிற அளவுக்கு அதுக்கு ஸ்பீடு, நீங்க சொன்னீங்க இந்த ஹீமோகுளோபின் ஸ்பீடுக்கு பிளட்ல எவ்வளவு ஸ்பீடா கலக்குதோ அந்த அளவுக்கு அதுக்கு பவர் இருக்குங்கிறதுனால தான் அதை வந்து ரிடியூஸ் பண்ணணும்னு சொல்லி தண்ணிக்குள்ள போட்டு அதை ஊற வச்சு இந்த தண்ணியை தான் தீர்த்தமா கொடுப்பாங்க. அந்த தண்ணிக்கே அவ்வளவு பவர் இருக்கு. கூடாதும்பாங்க. அந்த சக்தி இருக்கிறதுனால, அதனுடைய ஊடுருவும் சக்தி அந்த துளசிக்கு நிறைய இருக்கிறதுனால தான் அதை நம்ம வீட்டில் வச்சிட்டோம்னா அந்த வீட்டில் சுற்றி அந்த அட்மாஸ்பியரை வந்து அது
பெஸ்ட்டாக அதை வச்சுக்கணுங்கிறக்காண்டி தான் அந்த துளசி மாடம்னு வச்சு அதுக்கு பூஜை பண்ணி அதை வந்து ப்ரே பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்னதை வச்சு நீங்க பார்க்கும்போது சொல்றது சூப்பரா இருக்கு அட்டாசம். நீ என்னப்பா சைனைடுன்னு வச்சதுக்கு அப்புறம் அதை போடு பல்லுக்குள்ளேயே போகுது. வணக்கம் ஐயா. ஊனெல்லாம் பாதிச்சு பல்லு வந்து பல்லு ஆடிருமாங்க துளசியை பல்லையே டைரக்டா டான்ஸ் ஆட வைக்குது. அவ்வளவு பெரிய பவர் இருக்குது. எஸ், ஓகே. வணக்கம் ஐயா. இது காற்றை வந்து பியூரிஃபை பண்ணும். அது காற்றுல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகள் எல்லாம் அது உறிஞ்சி எடுத்து அந்த சுற்றுப்புறத்துல இருக்க காற்றை சுத்தமா வச்சுக்கிறதுனால இது இண்டோர் பிளான்ட்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. அத புனிதமான ஒரு பொருளாவும் வச்சு நம்ம பூஜை பண்றாங்க. ஓகே, காற்றை வந்து தூய்மைப்படுத்துது. சபிதா மேடம் சொல்லியிருக்காங்க காற்றை தூய்மைப்படுத்துது. சல்பர் மாதிரி இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் காற்றுல நிறைஞ்சிருக்கும் போது அது வந்து அதை அப்சர்வ் பண்ணி காற்றை வந்து பியூரிஃபை பண்ணிக்குது சார். ஓகே ஓகே ஓகே, நன்றிம்மா. ஓகே சார் வணக்கம் சார், நான் சொல்றேன். கரெக்ட் நீங்க தான் சொல்லுங்க சார். ஏன்னா உங்ககிட்ட இருந்து வேற புதுசா ஏதாவது ஐடியா வருமாங்கிறதா ஆன்சருங்கிறது? சொல்லு சார். ஆக்சுவலா எல்லாரும் சொன்னது கரெக்ட் தான் சார். காற்றை பியூரிஃபை பண்ணது, அப்புறம் தெய்வீகமான மூலிகை, அப்புறம் கபம் சளிக்கு யூஸ் ஆகுது. கரெக்ட். ரெண்டாவது கோயில்ல பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரமும் துளசி சேர்த்து தண்ணி கொடுப்பாங்க. பச்சை கற்பூரமும் பச்சை கற்பூரம் பச்சையா இருக்குமா வெள்ளையா இருக்குமா? அது வெள்ளையா தான் இருக்கும். சரி, ஓகே. தேர்தான் பச்சை கற்பூரம், ஆனா வெள்ளையா தான் இருக்கும். அது வந்து லட்சுமி கடாட்சம் குறிக்குது. பச்சை கற்பூரமும் துளசியும் லட்சுமி கடாட்சம் குறிக்கிறதுக்காக வைக்கிறாங்க. அது ஒரு காரணமும் இருக்கு. எல்லாமே ஆகும்னா லட்சுமி கடந்த சரஸ்வதிக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்களே. அதான் சொல்ல ஒருத்தர் கவிதை எழுதிருந்தான். லட்சுமியும் சரஸ்வதி 2 பேருக்கும் காம்படேட் வச்சா ஆல்வேஸ் லட்சுமி தான் வின்னரா இருக்கான். சரஸ்வதி பேக்ல தான் இருக்கு. எஜுகேஷனுங்கிறது பின்னாடி தான் இருக்கு. பினான்சியல் தான் முதல்ல இருக்கு. அது படிச்சாலும் சரி படிக்கலன்னாலும் சரி. ஓகே, லட்சுமி கடாட்சம் இருக்குதுன்றீங்க. ஓகே. அது ஒரு மெயின் காரணம். லட்சுமி கடாட்சம் இருக்கு, அது மெயின் காரணமா. அது பச்சை கற்பூரத்துக்கும் துளசிக்கு உண்டு சொல்லுவாங்க. சரி, ஓகே, நல்லது, பரவாயில்ல. ஆன்மீக ரீதியா சொல்லியிருக்கீங்க. ஓகே, நன்றி. வேற நிறைய கேள்வி இருக்கிறது எப்படின்னா தப்படுது உடனே சொல்லிடலாம். பட் அதாவது நான் சொல்லாம விஷயங்கள் நிறைய பேர் வந்து அவங்கள்ட்ட ஷேர் பண்றாங்க. துளசி பற்றியான இந்த செய்திங்கிறது எல்லாருக்கும் அடிப்படையில் தெரியணும். என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குன்னு கண்டிப்பா இதை வந்து ஒவ்வொருத்தரும் துளசி ஏன் அப்படிங்கிறத கிளியர் தெரிஞ்சா உங்க லாங் லைஃப், அதுக்கப்புறம் நீங்க யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவங்கள்ட்ட எல்லாருமே சொல்லலாம். இந்த துளசிங்கிறதுனுடைய பயன்பாடு என்னங்கிறது as a scientific extraordinary plant compare with any other plant, how it this specific pointly unique characters from other plants அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது லாங் லைஃப் கம்பல்சரி யூஸ் பண்ணுவீங்க. அதுக்காக தான் திரும்ப சில எக்ஸ்ட்ராடினரி பாயிண்ட்ஸ் எனிதிங் நம்ம இதில் இருக்கிறவங்ககிட்ட இருந்து தெரியுதா அப்படிங்கிறதுக்காக. என்ன சொல்லுங்க. வணக்கம் சார். அதனால தான் இதுக்கு மட்டும் ஸ்பெசிபிக்கா ஒரு பேரு மூலிகைகளின் அரசின்னு சொல்லுவாங்க. சூப்பர். மூலிகையில இல்லாத ஒரு விஷயம். அப்படி எல்லா பிளான்ட்டுமே இப்ப பாத்தீங்கன்னா இந்த அரளிப்பூ சொல்லுவாங்க. அதுவுமே வீட்டு வாசல்ல வச்சோம் அப்படின்னா அந்த ஆக்சிஜன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் துளசிக்கும் இருக்கு. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட், எதிர்ப்பு சக்தி எல்லாமே இருக்கு இதுல. இவங்க சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் இருக்கு. ஸோ அதனால திரும்ப அதை ரிப்பீட் பண்ணு. ஓகே ஓகே, அவங்களோட தான் இருக்குது. கூட இதுக்கு பேர் ஹைலைட்டா அரசின்னு வைக்கிறோம் அப்படின்னு. ஓகே, எனிபடி? ஐயா, இதுல இன்னொரு இது இருக்குங்க. துளசியில வந்து ஒரு நெகட்டிவ் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து சுத்தமான இடத்துல வளராது. சுத்தமான இடத்துல வளராதா? ரொம்ப சுத்தமான இடத்துல வளராது. அப்போ சுத்தமா வீடு இருக்க கூடாதுன்றீங்க? சொல்றேன். இதுக்கு வந்து நம்ம இது தமிழ் இதுல வந்து ஒரு கதையே இருக்குங்க, ஒரு சாபமே இருக்குது. இந்த சாப நிவர்த்தி வந்து இது வந்து ஆல்ரெடி வந்து சுத்தமான இடத்துல இருக்காது, எல்லா இடத்துலயும் வளரும். ஆனா ரொம்ப சுத்தமான தூய்மையான இடத்துல இருக்காது. அது தூய்மைப்படுத்துறது நம்ம தான் எடுத்து தூய்மைப்படுத்தி வைக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச சயின்ஸ் அது ஒரு ஸ்டோரியா இருக்கு. ஓகே ஓகே, தூய்மையான இடத்துல வளராது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஓகே, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது எந்த அளவுக்குன்னு தெரியல எனக்கு. பட் எனிவே இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சது தெரியல. சரி, ஓகே. தூய்மையான இடத்துல மேக்சிமம் நம்ம எங்கே இருக்கோமோ அந்த இடத்துல வரும். வீட்டில் வளர்க்கப்படுகிறது. அப்போது எந்த இடமும் 100% பர்ஃபெக்டாக தூய்மையாக இருக்காது. பர்ஃபெக்டா 100% இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதன் அடிப்படையில் வேணா சொல்லலாம். காற்றை தூய்மைப்படுத்துதுன்னு சொல்றாங்க. அசுத்தமா இருக்கிற அந்த காற்றை தூய்மைப்படுத்துதுன்னும் போது அந்த அசுத்தத்தை அப்சர்வ் பண்ணிக்குது. சோ அந்த பாயிண்ட்ல அப்படி எடுத்து பார்க்கலாம்.
அசுத்தமானதை வந்து எடுத்துக்குது. ஓகே, ரைட். அசுத்தமான காட்டுல இருக்கக்கூடிய அசுத்தங்களை அது absorb பண்ணி இருக்கிறதுனாலதான் இன்னும் ஒருத்தர் சந்துல சிந்து பாடிட்டு இருக்காரு. சரி, யாராவது ஒருத்தர். கிருஷ்ணன் சார் சொல்லுங்க. சரி, ஓகே. வேற ஏதாவது இருக்கீங்களா? சொல்லுங்க. இப்போ அசுத்தமான பாயிண்ட்ஸ் நிறைய வருது. திரும்ப திரும்ப இதுக்கு டேக் டைம் எடுத்துக்கிறது. ஏன்னா இந்த பாயிண்ட்ஸ் நான் சொல்ற பாயிண்ட்ஸுக்கு சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்டு. அதை யூஸ் பண்ணீங்கன்னா 100% நீங்க யூஸ் பண்ணலாங்கிறது. ஏன்னா அது மறக்காம இருக்கணும். வேரியஸ் பாயிண்ட் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் சிலர் சொல்றாங்க. சார், துளசி இலை வந்து தண்ணியில கலந்தோ அல்லது வாயில மென்னு சாப்பிட்றதுனால வந்து வயிற்றுப்புண் நீங்கி கேன்சரை வந்து குணப்படுத்துது சார். அதோடைய தன்மை அந்த மாதிரி இருக்குங்க. அதனால தினசரி அவங்க வந்து வலம் வருவாங்க. சாமி கும்பிடும் போது வலம் வந்து அதை 2 வாய்க்களை கிள்ளி போடுவாங்க சார். ஓகே, அதுக்கு ஓகே, நன்றி. அதாவது கேன்சரை டைரக்டா கியூர் பண்றதான்னு தெரியல, பட் இதோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, அது நீங்க சொல்றது இன்னொரு வேல்யூ பாயிண்ட் எப்படின்னா சொல்லுமா சார். இதுல ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கு சார். நான் கேள்விப்பட்டதுல இந்த துளசியை 4 இதழுக்கு மேல சாப்பிடக்கூடாது சார். முக்கியமா ஆண்கள் சாப்பிடக்கூடாது. அதிகமா எடுத்துக்கூடாது. 4 இதழுக்கு மேல 4 லீஃப்க்கு மேல சாப்பிடக்கூடாது சார். எஸ், ஆமா. சாப்பிட்டா அது வந்து ஆண்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம கீரை சாப்பிட்ற மாதிரி ஒரு கட்டுலாம் சாப்பிடக்கூடாது சார். 4 இதழ் சாப்பிடலாம், அவ்வளவுதான். அதுக்கு நீ சோறு மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சாம்பார். கரெக்ட். வேல்யூபிள் பாயிண்ட்மா, வேல்யூபிள் பாயிண்ட். உண்மையிலேயே இது சொன்ன டாக்ஸிக் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால நம்ம பிளட்ல அதிகமா அது கலந்ததுன்னா அதோட நச்சுத்தன்மையை பிளட்லயும் அதிகப்படுத்தும். அப்ப உடலோட ரத்தத்துல அது கலக்கும் போது வீரியத்தன்மை அதிகமாகும் போது ஆண்களோட ஸ்பெர்ம் கவுண்ட அது அந்த உயிர் செயல்களை கம்மி பண்ணிருங்கிறனாலதான் ஆண்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கண்டினியூஸா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எப்படி இன்னொரு தடவை சொல்லுங்க. அது வந்து இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, காற்றை சுத்தப்படுத்திக்குது அப்படின்னு சொல்லும் போது சல்பர் எல்லாம் அதை அதிகமா அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ணும் போது அந்த வீரியத்தன்மை அதிகமாகும். அது நாக்குல படும் போதே காரம் இருக்கும். அதுல ஒரு காரத்தன்மை தெரியும். இன்னும் இதுல அந்த தன்மை வந்து நம்ம உடம்புல சல்பர் கண்டென்ட் அதிகமாக கூடாது. அது அப்சர்வ் பண்ணிக்கும் காட்டுல இருக்கிறதெல்லாம். அப்ப சுத்தப்படுத்துதுலயே அதோட தன்மை அதுக்குள்ளதான் இருக்கும். சோ அதோட வீரியத்தன்மை அதிகமா நம்ம ரத்தத்துல கலக்கும் போது ஸ்பெர்மை வந்து அதுக்கு கில் பண்ணிடும். அதனால ஆண்களுக்கு வந்து மலர்தன்மை ஏற்படும். அப்படிங்கறதுனாலதான் தொடர்ச்சியா அதுவும் கருந்துளசிய எடுத்துக்கவே கூடாது. உள்ள சாப்பிடுறதுக்கு அதிகமா பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கரெக்ட். அதுதான் நீங்க சொல்ற கரெக்ட். எந்த ஒரு மூலிகை, எந்த ஒரு மருத்துவ குணம் உள்ள இலைகளையும் வந்து 48 நாட்களுக்கு மேல பயன்படுத்தக்கூடாதுங்க சார். ஓகே. ஒரு மண்டலம், அந்த ஒரு மண்டலத்தை தாண்டி பயன்படுத்தக்கூடாதுங்க. அதுல துளசியும் ஒண்ணுதாங்க. சரி, அதனால ஆமா. ஓகே மேடம் சொல்லிருந்தாங்க. இன்னொரு விஷயம் சார், இன்னொரு விஷயம் சார். ஆக்சுவலா துளசி சாப்பிடுறது வந்து இது பண்றது டைஜஷனை கரெக்டா கண்ட்ரோல் பண்ணும். டைஜஷன் கரெக்ட் பண்ணும். அது ஒரு காரணமும் துளசி சாப்பிடுறது காரணம் இருக்கு. ஓகே. அது கற்பூரவள்ளி கேள்விப்பட்டிருப்பீங்க. கற்பூரவள்ளி அதுவும் துளசி மாதிரி கொஞ்சம் வேற டிஃபரெண்டா இருக்கும். கற்பூரவள்ளி சொல்லிட்டு நிறைய பேர் வீட்டுல வைப்பாங்க. கற்பூரவள்ளி அது காரணம். கற்பூரவள்ளி கபத்துக்கு சளிக்கு யூஸ் பண்ணுவாங்க. சோ அது மாதிரி ஒரு வகையில துளசியும் ஒரு மருத்துவ குணம் இருக்கு. அதனாலதான். ஓகே, நன்றி. நிறைய சொல்லுங்க. அப்புறம் மேடம் வந்து கரெக்டா ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. அதாவது இருக்கிற கெட்டதெல்லாம் அதை எடுத்து வச்சிருக்கு. அப்புறம் அதை சாப்பிட்டா அது எங்கே போகும்? வயிற்றுக்குள்ள போகும். அதனால அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணி கிளியராக சொல்கிறேன். ஹைலைட் பாயிண்ட்டு சீஃப் டாக்டர் வந்துட்டாங்க. நாளை வகுப்பில் இதை பற்றி சொல்லும். இதை பற்றி நீங்கள் எடுங்க. நாளைக்கு ஃபர்ஸ்ட் டாப்பிக்கே அதை பற்றி சொல்லி முடிச்சிருவோம். ஏன் பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நாளை வகுப்பில் சொல்லலாம். சீஃப் டாக்டர் வந்தாங்க. வகுப்பு தொடரும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. தீபாவளி கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். எப்படி எப்படிலாம் கொண்டாடுறீங்க தெரியல. சில பேர் நான்வெஜ் சாப்பிட்ருக்கீங்க அவ்வளோ சொல்லியும். சில பேர் மதுபானம் சாப்பிட்ருக்காங்க வழக்கம் போல். அதெல்லாம் விட்டுடுங்க. மதுபானத்தை விட்டுடுங்க, நான்வெஜ் விட்டுடுங்க. கிராஜுவலாக அப்படியே ஸ்டெப்பாக நீங்கள் கர்மா நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ வில் பி வெரி வெரி ஹாப்பி இன் யுவர் லைஃப். நம்ம சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம எல்லாம் சொல்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள்.
அப்புறம் வந்து வாழ்த்துக்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. அனைவருக்கும் நன்றி, ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் சொல்லும்போது இன்னும் அந்த பழக்க தோஷம் விடலை நிறைய பேருக்கு. சில பேர் வந்து ஃபுல்லாக மாறி நம்ம கர்ம எனர்ஜிங்களை என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி இறைவனை கூட கூப்பிட்டுட்டு வாழ்த்து சொல்லியிருக்கீங்க. சில பேர் அவர் கொஞ்சம் பார்ஷியலாக கூப்பிட்ருக்கீங்க. சில பேர் டைரெக்டாக வாழ்த்துருக்கீங்க. அது தப்பு இல்லை, பட் கிராஜுவலாக பழக்கத்தில் வரும். கிராஜுவலாக கொஞ்சமாக வரும். எப்பயுமே வந்து ஏன் இறைவனை கூப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொன்னால், நாம் வந்து இந்த பிராணிக் ஹீலிங், ரேக்கி, எனர்ஜி ஹீலிங் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து மனநிலை வந்து சரியில்லாத போதோ, ஒரு கோபமாவோ டென்ஷனாக இருக்கும் பொழுதோ, இல்லை அவங்களுக்கு உடம்பு சரியில்லாக இருக்கும்போதோ ஹீலிங் கொடுக்க வேண்டாம்னு அவங்க மாஸ்டர் சொல்லுவாங்க. பிராணிக் ஹீலிங், ரேக்கில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க மாஸ்டர்ஸ் வந்து பாடம் நடத்தும் பொழுது, நீங்கள் மனநிலை சரியில்லாமல் இருக்கும் பொழுதோ, நீங்கள் ஒரு எமோஷனலாக டென்ஷனாக இருக்கும் பொழுதோ நீங்கள் வந்து ஹீலிங் கொடுக்காதீங்க அப்படி சொல்லுவாங்க. பட் என்ன காரணம்ன்றது முழுமையாக அவங்களும் சொல்ல மாட்டாங்க, எங்களுக்கு தெரியாது. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஒருத்தர் ஹீல் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு எனர்ஜி லெவலில் இருக்கீங்க, அவங்க ஒரு எனர்ஜி லெவலில் இருக்காங்க. அவங்க ஒரு லோ லெவலில் இருப்பாங்க. அது லோ லெவலில் இருக்கிறனால தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையும் இருக்குது. ஒரு உடம்பு பிரச்சனையோ, வேறு ஏதாவது பிரச்சனையோ, வாழ்க்கை பிரச்சனையோ ஏதோ ஒன்று இருக்குன்னா எனர்ஜி வந்து லோவாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் எனர்ஜி கொடுக்குறீங்க, எனர்ஜி ஹீலிங்கில் எனர்ஜி வாங்கி கொடுக்குறீங்க. இறைவன் சார்பாக நீங்கள் எனர்ஜி வாங்கி கொடுக்குறீங்க. அப்போ எனர்ஜி கொடுக்கும்பொழுது உங்கள்கிட்ட இருக்கிற எனர்ஜி அவங்களுக்கு போகும். உங்கள்கிட்ட இருக்கிற எனர்ஜி போகும். நீங்கள் என்ன தான் வந்து பாதுகாப்பு உடையும் போட்டுவிட்டாலும் கூட உங்களுடைய எனர்ஜி நமக்கு போகும். அப்போ எனர்ஜி போகும்போது அவங்க பாதிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நீங்கள் இந்த மாதிரி டென்ஷனாக, எமோஷனாக இருக்கும்போது ஹீலிங் கொடுக்காதீங்க. அது வந்து ஜென்ரலாக சொல்கிறது. பட் ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம எப்பயும் ஹையர் எனர்ஜிலேருந்து லோயர் எனர்ஜிக்கு எனர்ஜி போகும். பொதுவாகவே ஹை எனர்ஜிலேருந்து லோ எனர்ஜி போகும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும், பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் எனர்ஜியாக இருந்தாலும் சரி, ஹை உயர்வாக இருக்கிறது வந்து தாழ்வாக இருக்கிறதுக்கு போகும். இப்போது அடுத்தவங்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்லும் பொழுது நம்ம சொல்கிறோன்னா நம்மகிட்ட இருக்கிற நல்லது கெட்டது அவங்களுக்கு போகும். எல்லாருங்க சாதாரணமாக நான் பேசும்பொழுது கூட எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் எப்பவுமே எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். நம்ம உங்கள்கிட்ட பேசுகிறோம், நீங்கள் பார்க்குறீங்க, இங்கேருந்து எனர்ஜி போகுது, பாசிட்டிவ் எனர்ஜி போகுது உங்களுக்கு. அது மாதிரி நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க, பார்க்குறீங்க, பேசுகிறீங்க, படுக்கும்போது எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் எப்பவுமே நடந்துகிட்டே இருக்கும். 24 hours 365 நடந்துகிட்டே இருக்கும். தூங்கும்போது கூட நடக்கும். அது எப்படின்னா, அது பின்னாடி பேசும், இப்போ வேண்டாம். தூங்கும்போது கூட எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அதை பற்றி பின்னாடி பேசுவோம். இப்போ மற்றதை மட்டும் பேசுவோம். அப்போ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்னும் பொழுது நம்மக்கிட்டேருந்து எனர்ஜி போகும். ஒருத்தர் ப்ளஸ் பண்ணும்போது நம்மகிட்ட எனர்ஜி நம்மளே அறியாமல் போகும். நீங்கள் சந்தோஷம் மனநிலையை வாழ்த்துனா கூட நம்மகிட்ட இருக்கிற நம்ம டிஎன்ஏஆரில் இருக்கிற எனர்ஜி வந்து பாசிட்டிவாக போகும், நெகட்டிவாகவும் போகும். பாசிட்டிவாக போகிறது சந்தோஷம், நம்மகிட்ட பாசிட்டிவ் இருக்கும், நம்மகிட்ட நல்ல குணங்கள் இருக்கும், பணக்காரங்களை இருப்போம், வசதியாக இருப்போம், ஆரோக்கியமாக இருக்கும், நல்லது போகும். கெட்டது போகும், நம்ம உடம்புல இருக்கிற பிரச்சனை போகும், நம்ம மைண்டில் இருக்கிற நெகட்டிவ் தாட்டம் போகும், கெட்டதும் போகும். அப்போ அந்த கெட்டது நல்லது போகும்போது அவங்கள பாதிப்பாங்க. நல்லது போகும்போது பாதிக்கிறத பற்றி சந்தோஷம் இல்லை, நல்லதாக பாதிக்கிறது நல்லது நடக்குது அவங்களுக்கு, அது நமக்கு புண்ணியம். பட் கெட்டுதல் போனால் நம்மளையும் அறியாமல் நாம் அவங்களுக்கு கெடுதல் கொடுக்குறோன்னு அர்த்தம். சட்டம் வந்து எனர்ஜி ஹீலிங்கில் சொல்லி கொடுப்பாங்க. சாதாரணமாகவே அதுதான். பிளஸ்ஸிங் வந்து நம்ம கடவுளை கூப்பிட்டுக்கும் போது அவர் என்ன பண்ணுவார், நம்மகிட்ட பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் போக வைப்பார், நெகட்டிவ் எனர்ஜி கட் பண்ணிவிடுவார். அதுக்காக தான் இறைவனை கூப்பிட்டுக்கிறோன்ற காரணம் வந்து அதுதான். பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் போகும், நம்மகிட்ட நல்லது போகும். நம்மகிட்ட என்னென்ன ப்ளஸ் இருக்கோ, பாசிட்டிவ் குவாலிட்டிஸ் இருக்கோ, அது போகும் ப்ளஸ் பண்ணும்போது. அதே நம்மக்கிட்ட நெகட்டிவ் குவாலிட்டிஸ் இருக்கும், நம்மளே அறியாமல் இருக்கும், எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். பர்சன்டேஜ் வேணால் பர்சன்ட் டு பர்சன்ட் வேரி ஆக முடியும். பட் நெகட்டிவ் குவாலிட்டிஸ் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அந்த நெகட்டிவ் குவாலிட்டிஸ் அவங்களுக்கு போகாது, இறைவன் வந்து ஃபில்டர் பண்ணிடுவார். அப்போ ஃபில்டர் பண்ணிட்டா என்ன ஆகும், அவங்களுக்கு ஒன்லி பாசிட்டிவ் மட்டும் போகும், நெகட்டிவ் வராது. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் அந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கர்மானுஜின்னு நம்ம ஏன் ரொம்ப திரும்ப சொல்கிறோன்னா, எப்போ எந்த பிளஸ்ஸிங் சொன்னாலும் வந்து ஃபுல்லாக வாங்கி கொடுக்கணும். பார்த்தேன், நேற்று கொடுத்ததெல்லாம் ஃபுல்லாக பார்த்தேன். சில பேர் வந்து 100% பாசிட்டிவாக கொடுக்குறாங்க இறைவனை கூப்பிட்டு, சில பேர் டைரெக்டாகவும் கொடுத்துருக்குறாங்க, சில பேர் செமியா பாதி இறைவனை கூப்பிட்டுருக்காங்க, மிச்சம் பாதி கீழே இறைவன் அருளாலும் சொல்லிட்டு கடைசியில் இவங்க வந்துடுறாங்க. கலந்து வருது, பட் ப்ராக்டிஸில் வந்துடும். எப்பயுமே இறைவனை கூப்பிடாமல் யாருக்கும் ப்ளஸ் பண்ணாது. இறைவனுடைய அருளால் நடக்கட்டும். நீங்கள் வந்து ஒரு டூல், இல்லை 2 in 1 நடக்கும். என்னென்னா, நீங்கள் ப்ளஸ் பண்ணும்போது நீங்கள் டைரெக்டாக பாசிட்டிவாக ப்ளஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு எனர்ஜி இருக்கும். அதே நேரத்தில் பாசிட்டிவாக ப்ளஸ் பண்ணுறதுனால இறைசக்தி நீங்களும் வாங்கிக்கிறீங்க. நாம் மட்டும் பார்க்கும்போது ஒன் சைடு தான், ஒரே சைடு தான். இங்கே வாங்கும்போது 2 சைடாக கிடைக்கும். போக ப்ராக்டிஸில் அது வந்துடுங்க. சரியா? ஏன் வந்து கிறிஸ்டில் கூட வந்து கிளன்சிங் பண்ணி அப்பப்போ வெளியே போடணும், அந்த நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போடணும் அப்படின்றது என்னென்னா, அது எப்பவுமே நம்மக்கிட்ட நெகட்டிவ் எனர்ஜி வாங்கிட்டே இருக்கும். அந்த நெகட்டிவ் எனர்ஜி வாங்கிட்டே வரும்போது கிளன்சிங் பண்ணிக்கணும்னு சொல்கிறோம். ஏன் கிளன்சிங் பண்ணணும் அப்படின்னா, கிளன்சிங் பண்ணி நெகட்டிவ் ரிமூவ் போயிடணும், இல்லைன்னா திருப்பி நமக்கே ரிட்டர்ன் கொடுக்கும்.
அதான் கிளென்சிங் வந்து தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் ப்ரஷ் பண்ணும்போது தயவு செஞ்சு எந்த இதுவாக இருந்தாலும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வரணும். எல்லாம் மாறி இருக்குங்க, நிறைய பேர் மாறி இருக்குதுங்க, அது தப்பு இல்லை. சில பேர் செம்மியாக மாறி இருக்குங்க, சில பேர் ஃபுல்லாக பழைய இதே வந்திருக்காங்க. அப்படியே இறைவனை கூப்பிட்டு வாழ்த்துறாங்க, வாழ்த்தும் கடைசியில் டக்குன்னு அப்புறம் கடைசியில் நான் வாழ்த்துக்கிறேன் மாதிரி வந்துடுது. நீங்கள் கொஞ்சம் அப்படியே படித்து பாருங்கள், கொஞ்சம் மாற்றிக்கலாம். சரியா? அப்புறம் வந்து தீபாவளிக்கு வந்து நேரில் தீபாவளி பரிசு கொடுக்கறதுக்காக சில நபர்கள் வந்திருக்காங்க, சகோதரர்கள் வந்திருக்காங்க. என்னால் பார்க்க முடியல, வந்துட்டு திரும்ப போயிருக்காங்க. கேட்கும்போது மனசுக்கு கஷ்டமாக இருந்தது, வந்து பார்க்க முடியலன்ட்டு. அப்பாயின்மெண்ட் இல்லாமல் வந்துட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னா, அப்பாயின்மெண்ட்டு இருந்தாலே சில பேர் பார்க்க முடியதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு ஒரு 10 பேரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 1/2 hour டைம் கொடுக்கணும்னு வச்சுங்களேன். 1/2 hour 10 பேர் 5 மணி நேரத்தில் முடியணும். ஸோ இந்த 1/2 hour கொடுக்கும்பொழுது சில பேருக்கு ஒரு மணி நேரம் 3/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1/2 hour 1 hour அப்படி பார்த்தோம்னா 10 பேருக்கு 10 மணி நேரம் ஆகிடும். அப்போ பின்னாடி லாஸ்ட்டாக வர்றவங்களுக்கு நின்று போயிடும். ஸோ அப்பாயின்மெண்ட் கொடுத்தாலே கூட சில பேருக்கு வந்து ஃபுல்லாக பார்க்க முடியாது, லாஸ்ட்டாக வர்றவங்களுக்கு நெக்ஸ்ட் டே தள்ளி போகிற மாதிரி இருக்குது. ஸோ அப்பாயின்மெண்ட் இல்லாமல் இருக்காங்க, தப்பு இல்லை, பட் பார்க்க முடியலன்னு வருத்தமாக இருக்குது. ஏன்னா என்னுடைய டைமும் மாறியே உங்கள் டைமும் தான் முக்கியம். என்னுடைய டைம் மட்டும்தான் ஒஸ்தி, நான் தான் பெரிய ஆள், நீங்கள் சின்ன ஆள், உங்களுக்கு உங்கள் டைம் எப்படினாலும் பரவாயில்ல, தப்பு. அது அப்படி பண்ணக்கூடாது. நான் வந்து எப்பயுமே அடுத்தவங்க டைமுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பேன், பணத்தை விட டைமுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பேன். நீங்களும் எங்கிருந்தோ வரீங்க, டாக்டர் பார்க்கணுன்னு வரீங்க, தீபாவளி பர்ஸ் கொடுக்கணும்னு வரீங்க, வந்து பார்த்துட்டு இல்லைன்னு திரும்பி போனால் நமக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இல்லை அது இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, ஒரு நல்ல நாள் அன்னைக்கு வந்துட்டு பார்க்காம போகிறாங்களேன்னு மனசு கஷ்டமாக. கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாலும் கூட, ஏன்னா நம்மளுடைய டயக்னோஸ் சிஸ்டம் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. மற்றவங்க ஒரு பிரச்சனைக்காக ஒரு நோய்க்காக வராங்க அப்படின்னா அவங்கள பேச விடணும், அவங்கள ஃப்ரீயாக பேச விடணும். அப்போ தான் அவங்க உள்ளே இருந்து அவங்க எவ்வளோ கர்மாவில் பாதிச்சிருக்கிறாங்க, எந்தெந்த கர்மாவில் பாதிச்சிருக்காங்க, எப்படி பாதிச்சிருக்காங்க, அது வெளியே வர முடியும் அவங்களே காட்டி கொடுத்துருவாங்க. ஒரு 5 நிமிஷத்தில் வந்து கிளிம்ஸ் எடுத்துட்டா கூட, பட் அது ஃபுல்லாக அவங்கள பேச விட்டுட்டோம்னா அப்புறம் தான் அதுக்கு நாம் எப்படி கொடுக்கணுன்ட்டு அவங்க தகுந்த மாதிரி 9 தேர்ச்சியோ மற்ற தேர்ச்சியோ நம்ம கொடுப்போம், பேசும்போதே கொடுத்துட்டே இருப்போம். அப்போ பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். அப்போ ஒரு 1/2 hour 1 hour ஆகி போச்சுன்னா கூட ஒரு 5-6 பேருக்கு என் டைம் முடிஞ்சு போகும், பேலன்ஸ் நின்றுடுறாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவங்கள பார்த்து அவங்களுக்கு இணைச்சி கொடுத்தே ஆக வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் அப்பாயின்மெண்ட்டு வாங்கிட்டு வாங்க ப்ளீஸ். சரியா? தபால் மூலமாக தீபாவளி பரிசு அனுப்பின சகோதரர்களுக்கும் நன்றி, அவங்களுக்கும் நன்றி, நேரில் வந்துட்டு போனவங்களுக்கும் நன்றி. ரைட், அடுத்தது வந்து நம்ம சப்ஜெக்ட் வருவோம். சகோதரர் ஜெயக்குமார் அப்படின்றவர் வந்து கொஸ்டின்ஸ் நிறையா கொடுத்துருக்கிறாரு, ஆன்சர் பண்ணுவோம். அது எல்லாருக்கும் தேவையான கொஸ்டின்ஸ் தான். அப்புறம் முத்துக்குமார்னு ஒரு சகோதரர், ஒரு எம்டி முத்துக்குமார், இதில் சார் இதுக்கு முன்னாடி ஒன்று போட்டிருப்பார், இதுக்கு முன்னாடி ஒன்று போட்டிருப்பார். அதில் ஒரு விஷயம் போட்டிருக்காரு. அவர் வந்து கொரோனா கிருமிகள் வந்து இருக்குது, கொரோனா கிருமிகளுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கண்டுபிடிக்கணும், அந்த இன்ஜெக்ஷனை வந்து எனக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனை வச்சுருக்கார். அவர் அந்த கண்டென்ட் தான் எடுக்க சொன்னேன். கொரோனா அவர் நிறைய கோரிக்கைகள் கொடுத்துருக்காரு தீபாவளி அன்னைக்கு. அதில் வரும்பொழுது கொரோனாவுக்கு வந்து ஒரு ஊசி வேணும், இறைவா ஊசி போடுறதுக்கு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஊசி கிடைக்கிறதுக்குன்னு சொல்லி போட்டிருக்காரு. அது என்ன விஷயம் அப்படின்னா, அது எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம கையில் வெண்ணெய் இருக்குது, ஆனால் வெண்ணெயை வச்சுட்டு நம்ம போயிட்டு நெய் கிடைக்குமான்னு ஊரெல்லாம் கடையெல்லாம் தேடினா எப்படி இருக்கும். நம்ம வீட்டில் வெண்ணெய் இருக்குது, ஆனால் ஊரெல்லாம் போயிட்டு நெய் கிடைக்குமா எல்லா கடையிலையும், நம்ம பக்கத்து நெய் கிடைக்குமா, எங்கேயும் இல்லை. நம்ம வீட்டிலே நெய் இருக்குது, வெண்ணெய் இருக்குது, வெண்ணெய் இருக்கும், நெய் வந்துடும். வீட்டில் வெண்ணெய் வச்சுட்டு நெய் கிடைக்கும். இந்த கதை தான் நம்ம பண்ணிட்டுருக்குறோம். வீட்டில் வெண்ணெய் இல்லாதவங்க நெய் இல்லாதவங்க நெய் கிடைக்கிறாங்க, அது வேறு சமாச்சாரம். அவங்ககிட்ட இல்லைனாலும் அடைகிறாங்க. நம்ம வீட்டிலே வெண்ணெய் வச்சுக்கிட்டு நம்ம நெய் வேணும்னு கேட்குறோம் பார்த்தீங்களா. அதுதான் அவர் வந்து சகோதரர் வந்து எனக்கு அந்த ஊசி வேணும்னு சொல்லி கேட்குறது. அதாவது ஒரு கருத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தடுப்பூசி முதல் டைம் வந்து கொரோனா வந்தபோது முதல் அலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அலையில் யாருக்கு என்ன பண்ணணும்னு புரியல, எல்லா நாட்டு அரசாங்கங்களும் முழிக்கிறாங்க. அப்போ சித்த ஆயுர்வேத மருந்துகள் தான் கொடுத்து அவங்க நிறைய பேர் குணப்படுத்தாங்க. அந்த சித்த ஆயுர்வேத மருந்துகள் கொடுக்குற இடத்துல ரொம்ப கூட்டம், நீ கொடுக்கல நான் கொடுக்கல, நிறைய போட்டி. அப்புறம் அதுக்கு பிறகு 2வது அலையில் வந்து கொஞ்சம் ஆங்கில முறை தடுப்பூசிகள்லாம் வரவே சித்த ஆயுர்வேத மருந்துகள் எல்லாம் கொஞ்சம் ஏராளமாக ஓரங்கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, இதை நம்பினாங்க. 2வது அலையில் அதை நம்பினாங்க.
சரி, அப்புறம் அதை போட்டு அதுக்கு பிறகு 3வது அலையில் சித்தாயுர்வேத மருந்து யாருமே கண்டுக்கல. இந்த 2வது அலையில் இருந்ததை விட இன்னும் கேவலமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அதுலேயும் நிறைய பேர் போய் சேர்ந்தாங்க. பட் அதில் என்ன கருத்து அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இப்போ சொன்ன மாதிரி கையிலே வெண்ணெய் ஐத்து கொண்டு நெய்க்காக அடைகின்ற சமூகம் நம்ம சமூகம். அசுரனை அழித்தார் கிருஷ்ண பரமாத்மா, அது தீபாவளியாக கொண்டாடுகிறோம். ஓகே, இன்று கண்ணுக்கு தெரிய அரக்கனாய் உலகம் முழுவதும் மாற்றி படைக்கிறது கொரோனா எனும் ஆட்கொள்ளி கிருமி. கையில் சக்கரத்துடன் வந்து உலகத்தை காத்தார் கிருஷ்ணன். இன்றோ கையில் ஊசியுடன் யார் வருவார், கையில் ஊசியும் யார் வரும்னு பார்த்துட்டு இருக்காங்களாம். என உலகமே எதிர்பார்த்துருக்குறது. இந்த தீபாவளி திருநாளில் உலகை காக்கும் ரட்சகனாக தடுப்பு மருந்து சீக்கிரம் வந்திட வேண்டும் என வாழ்த்துகிறேன். வாழ்த்தக்கூடாது, கேட்கணும். இந்த மாதிரி தடுப்பூசி வரணும் இறைவா அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட கேட்கணும். தெய்வங்கள் என்றும் காத்திருக்கும் சிலைகளாக சில நேரம் மனித உருவெடுக்கும். தெய்வங்கள் மனித மீட்சிக்காக, மனிதன் தான் கண்ணிமிக்கும் நேரத்தில் மறைந்து போகிறான் காற்றாக. ஆகவே இனிப்புடன் சேர்த்தே நம் நட்பையும் அனைவருக்கும் வழங்குவோம். ஓகே 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 ஓகே. இதை நம்ம நோட் பண்ணுற விஷயம் வந்து, உலகம் முழுவதிலும் கொரோனா எனும் ஆட்கொள்ளி கிருமி ஆட்டி படைக்கிறது. கையில் சக்கரத்துடன் உலகத்தை காத்தார். இன்னைக்கும் தான் காத்துட்டு இருக்கார் சார், நமக்கு தெரியல சார். இன்றோ கையில் ஊசியுடன் யார் வருவார் என உலகமே எதிர்பார்த்திருக்கிறது. ஓகே, இந்த சப்ஜெக்ட் தான் பேசணும். அதாவது வந்து மனிதன் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். அதான் கடவுளுடைய நோக்கம் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். கடைசியில் நோய் வந்து ஐசியூவில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்காமல், அதை சிகிச்சை பலன் வைக்காமல் கடைசியில் டெட் பாடியாக வீட்டுக்கு வரணுன்றது இந்த காலத்து நடைமுறையில் நவீன மருத்துவ உலகத்தில் சொல்கிற விஷயம். அது அப்படியெல்லாம் இருக்கணும்னு அவசியமெல்லாம் கிடையாது. உயிர் பிரியணுன்ற டைம் வரும்போது அழகாக எந்த ஸ்ட்ரெயினும் இல்லாமல் உயிர் பிரியும். பட் இங்கே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, தடுப்பூசி போட்டால் நோய் தடுத்து வெளியே வந்துடலாம்ன்றீங்க. நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. பிரபஞ்சம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னு புரியணும். இந்த பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் புரியணும். இது தெரியாமல் தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம், தேவையில்லாமல் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். அவங்க தேவையில்லாமல் நோபல் பரிசு கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்கல, யாருக்கு கொடுக்க தேவையில்லை அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு. பிகாஸ் இக்னரன்ஸ், தெரியல. தடுப்பூசி அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தடுக்கிறேன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் வந்து நீங்கள் தடுக்கவே முடியாது. இன்னும் பழகி பெருகும். நீங்கள் மது ஒழிப்பு இயக்கம்னு ஆரம்பிச்சிங்கன்னா மதுவை ஒழிக்கவே முடியாது. அது அது அந்த இயக்கத்தை ஆரம்பித்து செய்யாமல் இருந்தால் கூட அது நடக்கும். அது ஒரு கண்டிஷன் வரும். நீங்கள் ஒழிக்கிறோன்னு நீங்கள் குறுக்க நுழைஞ்சிங்கன்னா அது அது தொடர்ந்துகிட்டே போகும். விபச்சாரத்தை ஒழிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒழிக்க முடியாது. அது இன்னும் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ, எதை நிறுத்தணும்னு நினைக்கிறீங்களோ, பரோட்டா ஒழிப்பு இயக்கம்னு நடத்தினாங்க போன வருஷம், 2-3 வருஷம்லாம். இன்றைக்கி சவுத்தில் நடக்குது பரோட்டா ஒழிப்பு இயக்கம். அவங்க ஊராக போய் கேம்பஸ் மீட்டிங் எல்லாம் போட்டு அவேர்னஸ் கேம்ப் போட்டு பரோட்டா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ணி தென் தமிழ்நாடு மாவட்டங்களில் ஒரு ஊராக போயிட்டு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க ஒரு குரூப். நான் அப்பயும் சொன்னேன், இதெல்லாம் வேலை சும்மா சொல்லுங்க போங்க, எதுக்கு இவ்வளோலாம் சொன்னேன். இல்லை சார், நாங்கள் ஒரு அவேர்னஸ் கொண்டு வரோம் சார், செய்கிறோம் சார் அப்படின்னு சொல்லி they have spent lakhs of money. சரி, நானும் மனசு கேட்கல, நானும் சில லட்சங்கள் கொடுத்தேன். 10 லட்ச ரூபா நானும் கொடுத்தேன். இப்போ அவங்க வந்து கேட்டாங்க, நாங்கள்லாம் பண்ணுறோம் சார், தமிழ்நாடு ஃபுல்லாக கேட்குறாங்க சார், உங்களால் முடிஞ்ச டொனேஷன் கொடுங்க சார் அப்படின்னாங்க. நானும் ஒரு 10 lakhs கொடுத்தேன். ஆனால் சொல்லி கொடுத்தேன், இது வேலை இதனால் ஒன்றும் பிரயோஜனம்லாம் கிடைக்காது, மக்கள் திருந்த மாட்டாங்க, சொல்லுங்க அவ்வளோதான். பட் அதுக்காக ரொம்ப எம்பாசிஸ் பண்ணி எல்லாம் சொல்லாதீங்க, திருந்த மாட்டாங்க, சொல்லியே தான் கையில் செக் கொடுத்தேன் 10 lakhs. அதே மாதிரி தான் நடந்து இன்றைக்கி இருக்குது. நீங்கள் எந்த ஹோட்டல் போனால் பரோட்டா ஹோட்டல் இல்லை. அப்போ கொஞ்சம் நான் கொஞ்சம் பில்டப் பண்ணாங்க சார், நான் பரோட்டா சாப்பிட மாட்டோம், அங்கே பாண்ட மாட்டோம், ஹோட்டலெல்லாம் போய் நாங்களாம் இந்த பரோட்டா போட மாட்டோம் அப்படின்னு ஹோட்டலில் எதுக்கெல்லாம் சொன்னாங்க, மக்களும் சொன்னாங்க. பட் இப்போ 2 வருஷம் கழிச்சு பார்த்தா அதே கடைகள் யாரெல்லாம் போட மாட்டேன்னு சொன்னாங்க அதே கடையில் போடுறாங்க, யாரெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க அதே சாப்பிட்றாங்க, எல்லாம் பாட்டு நடக்குது. அப்போ இவ்வளோ பணம் செலவு பண்ணி வேஸ்ட்டு தானே. சரி, கேட்குறாங்கிறதுக்காக நான் 10 lakhs கொடுத்தேன், சரி போங்க அப்படின்ட்டு. எதுக்காக சொல்ல வரேன்னா, எதையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது குறைஞ்சிடும். அப்போ அந்த பழக்கம் இருக்குது, நமக்கு அது வேண்டாம். இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது, நமக்கு அது வேண்டாம் அப்படி சொல்லி நீங்கள் ஊழல் ஒழிப்பு எதிர்ப்பு இயக்கம் நடக்குது. ஊழல் எதிர்ப்பு இயக்கம் வந்து என்னத்தை ஊழல் ஒழிச்சாலும் ஒன்றும் கிடையாது. இன்னும் ஊழல் பெருகிட்டு தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் அங்கிங்கனாதபடி எங்கே நிறைய இறைவன் இருக்கிறதா இல்லையா ஊழல் இருக்குது.
அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்திருக்கின்ற இறைவான்றனே அந்த ஊழல் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, எல்லா நாடுகளையும் இருக்குது, எல்லா இடங்களையும் இருக்குது. வேணால் கொஞ்சம் முன்ன பின்ன குறைச்சி கூடி இருக்கலாம், அவ்வளோதான். இங்கே கம்மியாக இருக்கும், இங்கே மிச்சமாக இருக்கும், இங்கே கொஞ்சம் மீடியமாக இருக்கும், அப்படி தானே வழி. பட் கூட எல்லா இடத்துலையும் இருக்கும். அது தடுக்க முடியும். ஏன்னா பிகாஸ் பிரபஞ்சத்தோட விதி அப்படி yin-yang ரெண்டுமே இருக்கும். சிவன் சக்தி தத்துவம் ரெண்டுமே இருக்கும். இங்கே சிவன் தத்துவம் ஒன்றுக்கும் சக்தி தத்துவம் வந்து மாற்றி விட்டுரும். அங்கே ஒன்றும் பண்ண முடியாது, மாயைன்னு சொல்லுவாங்க. அப்போது எதையுமே எதிர்க்க வேண்டாம், அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கொரோனா வருதா, கொரோனா கிட்ட அக்செப்ட் பண்ணிக்க. நம்ம சொல்லியிருக்கோம், அது வேணா ஒரு மன்னிப்பறிக்கை ஒன்று போட்டு கொடுப்போம். கொரோனா வருதுன்னா கொரோனா கிட்ட, கொரோனா இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், எனக்கு கொரோனா கிருமிகள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இந்த இறைவன்கிட்டையும் கொரோனா கிருமிகள்கிட்டையும் நீங்கள் மன்னிப்பு கேட்டு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொரோனா ஒன்றும் பண்ணாது சார், ஒன்றுமே பண்ணாது, நத்திங். கொரோனா பீரியடில் வந்து நான் மாஸ்கே போடலை, மேக்ஸிமம் நான் மாஸ்கே போடாமல் நிறைய இடங்களுக்கு போனேன். நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேருக்கு நான் மருந்து சப்ளை கொடுத்தோம். சில ஹாஸ்பிட்டலுக்கு நேரடியாக போனேன், கொரோனாவோட ஹாஸ்பிட்டல் நேரடியாக போயிட்டு கொடுத்தேன். நான் மாஸ்கே போடலை. ஆனால் இன்னைக்கு பாருங்க, இப்போ கூட வெளில போனால் இப்போ கூட மாஸ்க் போட்டுட்ருக்காங்க. கொரோனா வர்றது அவாய்ட் பண்ணுறாங்க போல இருக்கு, ரொம்ப ரொம்ப ஹெல்த் கான்சியஸாக இருக்காங்க. இப்போ ஓகே, தெரியுதா பண்ணிட்டுருக்காங்க. முதல்ல வந்து மாஸ்க் போடுறதே தப்பு, தெரியுமா உங்களுக்கு? அரசாங்கம் சொல்லுது, WHO ஆர்கனைசேஷன்ஸ் வந்து எல்லாரும் அப்படியே அவங்க சொல்கிறாங்க. நம்மளால காப்பி அடிக்கும், எதில் காப்பி அடிக்கணுமோ அதில் காப்பி அடிக்க மாட்டாங்க. நல்ல கடவுளை பார்த்து காப்பினா அதை கண்டுக்கவே மாட்டாங்க, அதை கண்டுக்கு காதே போட்டுக்க மாட்டாங்க. பட் எதை காப்பி அடிக்கூடாது, கரெக்டாக கெட்டை பிடிச்சி கரெக்டாக கமா பிடிச்சா போட்டு காப்பி அடிப்பாங்க. சிம்பிள். நம்ம படிக்க வேண்டாம், சயின்ஸ் படிக்க வேண்டாம், சாதாரணமாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு பெரிய ரீசர்ச் எல்லாம் பண்ண தேவையில்லை, டாக்டரேட்லாம் படிக்க தேவையில்லை, டாக்டரும் படிக்க தேவையில்லை. மூச்சு காற்று வெளில விடுறோம், மூச்சு காற்று உள்ளே இழுக்கிறோம், வெளியே விடுறோம். ஏன்னா நம்ம சயின்ஸில் படிக்கிறோம், ஆக்சிஜன் உள்ளே போகுது, கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது. ஆக்சிஜன் உள்ளே போகுது, கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது. அப்போ கார்பன் டை ஆக்சைடு வெளியே போக வேண்டிய ஒரு கழிவு, ஆக்சிஜன் உள்ளே வருது. அப்படி உள்ளே போய் அப்படி ஒரு சைக்கிள் அப்படியே உள்ளே கிளியர் பண்ணிட்டு அடுக்கு எடுத்துட்டு வெளியே வருது. சரியா? இப்போ நீங்கள் மூக்குல முன்னாடி ஒரு திரையை போட்டுக்கிறீங்க, சரியா? இப்போ இந்த காற்று வெளியே போகுமா உள்ளே வருமா? சாதாரணமாக இதெல்லாம் ரொம்ப படிக்கணும் தேவை. சாதாரண கொஞ்சம் திங்க் பண்ணுற அறிவு இருந்தால் இப்போ நம்ம எவ்வளோ பெரிய வடிகட்டின முட்டாளங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் மாஸ்க் போட்டுக்கிறீங்க, மூக்கில் இருந்து காற்று வெளியே போயிட்டு உள்ளே வருது. ஆனால் வெளியே போகிறது வந்து கார்பன் டை ஆக்சைடு போகுது, திருப்பி உள்ள ஆக்சிஜன் போகுது, உள்ளே போய் உள்ள இருக்கிற டாக்ஸின் எல்லாம் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு போகுது. அப்படியே சைக்கிளாக போகுது. அப்போ சைக்கிளாக போகும்பொழுது ஆக்சிஜன் உள்ளே போகுது, திருப்பி வெளியே போகிற கார்பன் டை ஆக்சைடு வெளியே விட்றீங்களா, உள்ள மாஸ்க் மறைச்சு திருப்பி அதே தான் உள்ளே போகுது. நம்ம எந்த ஆங்கிளில் பார்க்குறோம், வெளியிலேருந்து எதுவும் உள்ளே வந்துடக்கூடாது, வெளியிலேருந்து எந்த கிருமியும் உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி மாஸ்க் போட்டுருக்கோம். இதை மாஸ்க் போட்டுக்கலான்றது உலகம் முடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க, அதையும் கேட்டு மக்கள் போட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சமாக திங்க் பண்ணி பார்க்குறோமா, நம்ம மாஸ்க் போடுறோம், நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் உள்ளே போகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சைக்கிள். அடுத்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது, வெளியே போகிறதில்ல, மாஸ்க் அடைப்பட்டு திருப்பி உள்ளே தான் போகுது. அப்போ என்ன பண்ணுறீங்க, திரும்பி அதே கார்பன் டை ஆக்சைடு உள்ளே அனுப்புறீங்க, திரும்ப அதே கார்பன் டை ஆக்சைடு உள்ளே அனுப்புறீங்க, திரும்ப வெளியே போக வேண்டிய அந்த அழுக்கு, வெளியே போக வேண்டிய அந்த டாக்ஸின், கார்பன் டை ஆக்சைடு திருப்பி உள்ளே அனுப்புனா உங்களுக்கு நோய் ஏற்பாட்டல் கூடுமா குறையுமா? ஒரே நிமிஷம் யோசனை பண்ணிப்பாரு, எவ்வளோ பெரிய தப்பான விஷயம் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கு நாமெல்லாம் பெரிய ஆளுங்க டிகிரி, பிஜி, யூஜி, பிஹெச்டி அப்படின்னு பண்ணிட்டுருக்கோம். எல்லா படித்தவங்களும் அப்படி தான் இருக்கும், முட்டாள்களாக இருக்கும். இது உண்மையா இல்லையா? எப்படி அதிகமாகும் சொல்கிறீங்க, எப்படி வந்து தடுத்துருன்றீங்க? இயற்கை எப்படி வச்சிருக்கு அப்படின்னா, சாதாரணமாக மூச்சு காற்று நம்ம விடும்போது கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகுது, அதை நேச்சுரலாக சிஸ்டம் வச்சிருக்கு, நேச்சுரல் சிஸ்டம் வச்சிருக்கு. அந்த கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனாக உடனே மாற்றிருக்காது, நேச்சுரல் சிஸ்டம் வெளியே வச்சிருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் அவர் பாடி, நம்ம பாடிக்கு வெளியே ஒரு சிஸ்டம் வச்சிருக்கு. அந்த சிஸ்டம் வந்து அதை கிளியர் பண்ணிட்டு ரைட் பண்ணும். அப்போ மூச்சுக்காற்று வழியாக உள்ளே போகுதுன்னா தடுக்கிறதுக்கு, மூச்சுக்காற்றில் உள்ளே போகிறதுன்னா அந்த மூச்சுக்காற்று வழியாக உள்ளே போகாத அந்த மூச்சுக்காட்டில் ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, அதில் இந்த நெகட்டிவான விஷயம் கொரோனா கிருமிகள் கலக்காததுக்கு என்ன வழி, அதை தான் பார்க்கணும். மொழி காற்றில் கொரோனா கிருமிகள் பரவாமல் இருப்பதற்கும் காற்றில் கொரோனா கிருமிகள் கலக்காமல் இருப்பதற்கும் என்ன வரணுமோ அதை தான் நம்ம செய்யணும் ஒழிய, அதை விட்டு நம்ம மூக்க முடிக்கிறோன்னா அது என்ன அர்த்தம்? அது திரும்ப கார்பன் டை ஆக்சைடு தானே உள்ளே போகும். இது சாதாரண படித்த மக்களுக்கே தெரியும் இல்லையா? அப்புறம் எப்படி நோய் சக்தி அதிகமாகும்? தப்பு. அது அவங்களும் சொல்கிறாங்க, நீங்களும் போட்டுட்ருக்கீங்க. அதே மாதிரி தான் உங்கள் பாடியில் ரெசிஸ்டன்ஸ் பவர் நேச்சுரலாக இருக்குது. நம்ம பாடியில் எதிர்ப்பு சக்தி வந்து பிறக்கும் போதே இருக்குது. அந்த எதிர்ப்பு சக்தி அதிகம் நின்றாலே போதும், உங்களுக்கு எந்த கொரோனாவும் உங்களை ஒன்றும் பண்ணாது.
நம்ம பாடியில் இருக்கிற நேச்சுரலாகவே கடவுள் கொடுத்த அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்திக்கிட்டாலே போதும். எந்த கொரோனாவுக்கும் பயப்பட தேவை. அது உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. நீங்கள் மாஸ்க் போட வேண்டாம், நீங்கள் மருந்து சாப்பிட வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். அது உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது. அடுத்தவங்க வந்து இறந்துடுவாங்க, இங்கே இருப்பாங்க, அங்கே இருப்பாங்க, இறக்கட்டும், அவங்களுக்கு தெரியாது. நமக்கு தெரியும். நம்ம நோய் சக்தியை அதிகப்படுத்திட்டாலே போதும். வேற ஒன்றும் நீங்கள் பண்ண வேண்டாம். அதை தான் நீங்கள் செய்யணும். ஆனால் நான் தடுப்பூசி போட்டுக்கிட்டேன், நான் தடுப்பூசி போட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், தடுப்பூசி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் சகோதரர் முத்துக்குமார் வந்து இன்னும் தடுப்பூசி கிடைக்குமான்னு கடவுளை வேண்டுறாரு. இன்னும் யார் கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க, யார் கையோடு வருவாங்க அப்படின்னு சொல்லி மருந்தோடு வருவாங்க. தன்வந்திரி எப்படி மருந்தோடு வருவார்னு எதிர்பார்க்குறாங்களோ மருந்தோடு தான் வருவார். அமுத கலசம்னு சொல்லுவாங்க, அந்த மந்திரத்தில் கூட வரும். தன்வந்திரி வந்து உள்ள அமுத கலசத்தோடு நீங்கள் வருவார், அமுத கலசத்தை கொண்டவர்ன்ற மாதிரி வருவார், கலசத்தோடு வருவார். அப்போ இவர் வந்து ஊசியை கொண்டு வருவார்னு எதிர்பார்க்குறாரு. எந்த கடவுள் வருவார்? யாரும் வரமாட்டாங்க. இப்போ இல்லை, எப்பயுமே வரமாட்டாங்க. ஊசி இதே மாதிரி தான் ஃபெயிலியர் ஆகும். உலகமே நம்பிச்சு இதை போடுறாங்க, அதை போடுறாங்கன்ட்டு. இதை வேற சண்டை வேற, என் நாட்டு கொடுக்கல, உன் நாட்டு கொடுக்கல அப்படின்னு சண்டை வேற. எனக்கு கொடுக்க மாட்டேன், உனக்கு கொடுக்க மாட்டேன், இந்தியா தான் சப்ளை பண்ணிச்சு, உனக்கு கொடுக்கல, எனக்கு கொடுக்க. சரி, சென்னை பண்ணாங்க, கொடுத்தாங்க, ரைட்டு, ஓகே. என்னாச்சு? பல வகுப்பில் சொல்லியிருக்கும், பல வீடியோஸில் சொல்லியிருக்கோம். போட்ட பெரிய பெரிய விஐபிங்களுக்கு, மன்னர்கள், அரசர்கள், பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்ஸ், இவங்களுக்கே வந்துச்சு. இவங்களாம் சேஃப் ஜோனில், ரொம்ப செக்யூர் ஜோனில் இருக்கிறவங்க. நம்மள மாதிரி சாதாரணமான கிளைமேட்டில் வர்றவங்கலாம் கிடையாது. ரொம்ப செக்யூர் ஜோனில் இருக்கிறவங்க 2 ஊசி 3 ஊசி 4 ஊசி போட்டிருக்காங்க, பூஸ்டர். அப்படி போட்டும் கொரோனா வந்தது அவங்களுக்கு. அப்போ கொரோனா ஃபெயிலியர் தானே ஆச்சு. கொரோனா கிட்டே இவங்க தோத்துட்டாங்க தானே, தடுப்பூசி வேலை செய்யல தானே. இன்னமும் அவருன்னு எதிர்பார்த்துருக்காரு. முத்துக்குமார் சகோதரர் எதிர்பார்க்குற மாதிரி இன்னும் வந்தாலும் அதுவும் ஃபெயிலியர் தான் ஆகும். நல்லா புரிஞ்சுங்க, எந்த ஒரு நோயும் தடுக்க நாம் போனோம் அடி தான் வாங்குவோம். நமக்கு தெரியல. அப்போல்லாம் சின்ன வயசில் அமைப்பால் குத்துவாங்க, ரைட்டில் போடுவாங்க, ரைட்டா லெஃப்ட் ஹேண்டில் போட்டுப்பாங்க. எல்லாருக்கும் அந்த இது இருக்கும், அமைப்பால் ஊசி. அதான் முதல்ல ஆரம்பிச்சது. எட்வர்ட் ஜென்னர் ஆரம்பித்து வச்சார் அந்த வேலையை. முதல்ல அம்மைப்பாலுக்கு தடுப்பூசி அப்படின்னு சொல்லி எட்வர்ட் ஜென்னர் கண்டுபிடிச்சாருன்னு சொல்லிட்டு அவரை பாராட்டுறாங்க. அவர் வந்து ஊசி போட்டாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சு சனியை தொடர்கிறது, இன்னமும் உடலை தொடர்கிறது. அதான் முதல்ல புள்ளி வச்சாங்க, ஆரம்பிச்சுட்டாங்க. அது ஒரு நோயாக போயிட்டுருக்கு. அப்போல்லாம் வந்து அம்மைப்பால் தடுப்பூசி போடுவாங்க. அதுக்கு பிறகு ஏதோ 2 தடுப்பூசி போடுவாங்க. இப்போ கிட்டத்தட்ட 20க்கு மேலே இப்போது குழந்தை டெலிவரி ஆனவங்க லிஸ்ட்டு கொடுத்துட்றாங்க. இந்த வயசில் இந்த ஊசி போடணும், இந்த ஊசி போடணும் கரெக்டாக கொடுக்குறாங்க. சின்ன குழந்தையில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 20 ஊசி பக்கம் கொடுக்குறாங்க. புதுசாக ஆட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. ஆனால் அத்தனை தடுப்பூசி போட்ட குழந்தை ஆரோக்கியமாக கூட இல்லை. உங்களுக்கு எத்தனை பேர் ஃபைல் வேணும்? உங்களுக்கு எத்தனை 100 வேணுமா 200 வேணும்? நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இத்தனை தடுப்பூசியும் என்னென்னலாம் நாம்ஸ் அவங்க சொல்கிறாங்களோ, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரெகனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அத்தனை ஊசியும் கரெக்டாக போட்டவங்க நோயால் சஃபர் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு எத்தனை ப்ரூஃப் வேணும்? 1 ஹவரில் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஃபைல் இருக்கு. எத்தனை தடுப்பூசி போட்டும் நோய்களால் பாதிக்கப்படுவர்கள் ஃபைல் எங்கிட்ட இருக்குது. ஆத்தென்டிக்காக பேசுகிறேன், சும்மா கதையெல்லாம் ஏதோ ஒன்று பேசல, ஆத்தென்டிக்காக பேசுகிறேன். இதுக்கு என்ன சொல்லுவோம்? உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லும்? மத்திய அரசாங்கத்துடைய சுகாதார நலத்துறை என்ன சொல்லும்? மாநில அரசாங்கத்துடைய சுகாதார நலத்துறை என்ன சொல்லும்? மற்ற உலகளாவிய அமைப்புகள் என்ன சொல்லும்? பதில் சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல முடியாது. அது அப்படி தான் போடுவோம் சார், அப்படிதான். கழுதைப்பால் கொடுத்துருக்காங்க சார் வில்லேஜில், இப்போயும் இருக்குது, பட் ரொம்ப ரேர். இப்போல்லாம் கழுதைப்பால் போய் கொடுக்குறதா அப்படின்னு சொல்லுவாங்க. கழுதைப்பால் கொடுத்தவங்க இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்காங்க, எந்த தடுப்பூசியும் போடாமல். கழுதைப்பால் என்ன சார் இது அப்படின்ட்டு, அது உண்மை. அது கழுதைப்பால் வந்து கொடுத்தோம்னா நம்ம பாடி நோய் சக்தி அதிகமாகும். பழங்காலத்தில் பெரியவர்கள் வந்து நடைமுறையில் வில்லேஜ் சைடில், அப்போல்லாம் நகர சைட்லேயும் இருந்தது, அப்புறம் கொஞ்சம் வில்லேஜ் சைடில் போய்ட்டு இப்போ அங்கேயும் குறைஞ்சிட்டு வந்துச்சு. இப்போ வில்லேஜில் 4 வீடு 5 வீடு 10 வீடு இருக்கிற வில்லேஜ்லையும் கூட தடுப்பூசி தான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. டாக்டர் சொல்கிறாங்க. அந்த கழுதைப்பால் கொடுக்குற சமாச்சாரம் குறைஞ்சி போச்சு. இப்போ நீங்கள் அந்த கழுதைப்பால் வந்து ஒரு டைம் கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு, 3 டைம் 6 டைம் மாதிரி கொஞ்சமாக, சும்மா ஒரு 10 ml 20 ml மாதிரி தான், சும்மா கொஞ்சம் பாலாடையில் ஊற்றி கொடுப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொடுத்துட்டு கழுதைப்பால் வந்து அந்த குழந்தைகளுக்கு எந்த நோயும் வர ஆரோக்கியமாக இருப்பாங்க. கழுதைப்பால் குடித்த குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். ஆனால் 20 தடுப்பூசி போட்ட குழந்தைகள் இன்னைக்கு நோயாளிகளாக இருக்கிறார்கள். நம்ம என்ன நினைக்கிறோம்? அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னா, இந்த ஊசி போட்டுட்டோம், அதனால் வந்து இந்த நோய் போயிடுச்சு. சகோதரர் முத்துக்குமார் வந்து என்னுடைய பழைய வீடியோ பார்க்கலன்னு நினைக்கிறேன். பழைய வீடியோ பார்த்துருந்தானா இந்த மேட்ரை கமெண்ட்டில் போட்டிருக்க மாட்டார், ரிக்வஸ்ட்லையும் வச்சுருக்க மாட்டார், தீபாவளி அன்னைக்கு சிறப்பு பிரார்த்தனை வச்சுருக்க மாட்டார். அதில் நாம் ஒரு நோயை தடுக்கிறதுக்காக ஒரு தடுப்பூசி போடுறோம்.
நீங்கள் நினைக்கிறீங்க, எல்லாரும் நினைக்கிறாங்க, கவர்மெண்ட்டும் நான் நினைக்கல, என்னை தவிர மற்றவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க, ஓ அது தடுப்பூசி தடுத்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை இல்லை, நான் பலமுறை அடிக்கடி சொல்லுவேன், நம்ம தான் கேடின்னா கடவுள் நமக்கு மேலே கேடின்னுவேன். கொள்ளைக்கிட இறங்கி சொல்லுவேன், லோக்கல் பாஷையில் சொல்லுவேன், நம்ம தான் கேடின்னா கடவுள் நமக்கு மேலே பெரிய கேடியா அப்படின்னு சொல்லுவேன். தில்லாலங்கடி கேடி. அவர் என்ன பண்ணுவார், நம்ம தான் இவ்வளோ உஷாராக இருந்து நம்ம எல்லாம் கிளியர் பண்ணுறோன்னா அவர் நமக்கு மேலே வேலை செய்வார். அவருடைய பிளானுக்கு நாம கொடுக்கணும், நமக்கு மேலே அவரு பிளான் வச்சிருப்பார். பிகாஸ் இஸ் அ கிரியேட்டர். கடவுளால் படைக்கப்பட்ட நம்மளே கூட அருவா திங்க் பண்ணுவார், நம்மளே படைச்சு அவர் எப்படி திங்க் பண்ணுவார்? நோய்கள் வேறு உருவங்களில் வேறு பெயர்கள் வருகின்றன, இதை புரிஞ்சுக்கோங்க. இதுதான் உண்மை, சத்தியமான உண்மை இது. எந்த நோயை தடுக்கிறதுக்காக நம்ம அமைப்பால் ஊசி போட்டோமோ பெரியம்மை அழித்து விட்டோம். ஸ்மால் பாக்ஸ்ன்னு வாங்க, பேர் வந்து பெரியம்மைன்னு தமிழில் இருக்கும், ஆனால் இங்கிலீஷில் ஸ்மால் பாக்ஸ்ன்னு வாங்க. அது ஏன் அப்படி பேர் வச்சாங்கன்னு தெரியல. பிக் பாக்ஸ்ன்னு வச்சிருக்கணும், பிக் பாக்ஸ்ன்னு வைக்கல, ஸ்மால் பாக்ஸ்ன்னு வச்சிருக்கிறாங்க. தமிழில் டைரக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா பெரியம்மைன்றாங்க. அப்போ சிறியம்மை தானே அது. சிறியம்மை ஸ்மால் பாக்ஸ், பெரியம்மை பிக் பாக்ஸ். ஆனால் வந்து ஸ்மால் பாக்ஸ் அப்படி சொல்லி வச்சுருக்காங்க இங்கிலீஷில், ஸ்மால் பாக்ஸ் சிறியம்மை, ஆனால் இங்கிலீஷில் பேர் பெரியம்மை. அந்த நோயை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு காலத்துக்கு விட்டுக்குது. உலக சுகாதாரம் காலத்துக்கு நாங்கள்லாம் அழிச்சிட்டோம், உலகத்திலே அழிச்சிட்டோன்ட்டு. ஆனால் அது வேற வேற பேரில் வெளில வந்திருக்குன்றது யாருக்கு தெரியும்னா சித்தர்களுக்கும் மகான்களுக்கும் யோகிகளுக்கும் ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் கிளேர்வான்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. ஒழிச்சிட்டோம்னு நினச்சிக்கிறாங்க. இளம்பிள்ளை வார்த்தை ஒழிச்சிட்டோம், இளம்பிள்ளை வார்த்தை போலியோ ஒழிச்சிட்டோம், சொட்டு மருந்து கொடுத்து ஒழிச்சிட்டோம்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இளம்பிள்ளை வாதமெல்லாம் ஒழிச்சிட்டான், ஆனால் அது வேற பேரில் வேற நோயை வருது. இதுக்கு என்ன பண்ணுவீங்க? இது தெரியல உங்களுக்கு. இளம்பிள்ளை வார்த்தையை ஒழிச்சிட்டோம், ஓகே. இப்படிதான் கனவு கண்டுக்கிறாங்க மக்கள், அரசாங்கம், உலக சுகாதார நிறுவனம் எல்லாம் அப்படிதான் இப்படிதான் நினச்சிட்டு இருக்கு. தொழுநோயை ஒழிச்சிட்டோம், லெப்பர்சி இப்போ எதுவுமே இல்லை. அப்போல்லாம் இருந்தாங்க லெப்பர்சி, இப்போ லெப்பர்சியே கிடையாது, சொத்தமாக ஒழிச்சிட்டோம். ரைட், ஓகே, லெப்பர்சி ஒழிச்சிட்டீங்க, நல்லது தான். ஆனால் லெப்பர்சி போய் வேற நோய் வந்திருக்கு, இதுக்கு என்ன பண்ணுவீங்க? இதுக்கு என்ன காரணம்? மறைமுகமாக அது வேறு பெயர்கள், வேறு உருவங்களில், வேறு வேறு டைமென்ஷனில் வெளில வருதுன்னு உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும்? தெரியாது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் ஒழிச்சிட்டோம், இதெல்லாம் ஒழிச்சிட்டோம், இதெல்லாம் ஒழிச்சிட்டோம்னு. எதையெல்லாம் ஒழிக்கிறோம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோமோ அது காரணமான அந்த வைரஸ்கள், பாக்டீரியாக்கள் வேற வேற பேரில் வேற வேற நோய்களாக பரிணமிக்கின்றன. நாம் அதுக்கு புதுசாக ஒரு பேரை வச்சு அதுக்கு ஒரு புதுசாக ஒரு ஊசி கண்டுபிடிச்சிருக்கிறோம். புதுசாக அந்த நோய்க்கு ஒரு நாம் பேரை வைக்கிறோம், புதுசாக அதுக்கு வந்து என்ன சொல்கிறோம், அதுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சி சொல்லிட்டு இருக்கோம். நம்ம அப்படி தான் படித்த சமுதாயம் அப்படி தான் நினச்சிருக்கோம். உண்மையில் நோய்கள் தான், பாக்டீரியாஸ் தான், வைரஸ் தான். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்காத நம்ம மறுதளிக்கும் பொழுது அதுவும் நீ இப்படி இருக்கு, அதுவும் மறுதளிச்சு வேறு வேறு பேரில் வருது. இன்னைக்கு அப்படி தான் போராடி கொண்டிருக்கின்றோம். தடுப்பூசி ஒரு ஊசி இருந்தது, எனக்கு அப்புறம் தெரிஞ்சு ஒரு ஊசி தான் போடுவாங்க, அப்போ தான் அமைப்பால் ஊசி தான் போடுவாங்க. இப்போ 20 ஊசி. நாம் வளர்ந்துருக்கிறோமா வீழ்ந்திருக்கிறோமா? தடுப்பூசி குறைச்சிருந்தா நம்ம வளர்ந்துக்கிறோம்னு அர்த்தம். பிகாஸ் தடுப்பூசியே தேவையில்லை, நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறோம், அவ்வளோ ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுதான் சரியான முறை. ஆனால் இன்க்ரீஸ் தானே பண்ணிட்டு இருக்கிறோம், வரிசையாக தானே இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஊசி, 2 ஊசி, 3 ஊசி போட்டு 20 ஊசி பக்கம் லிஸ்ட் கொடுக்குறாங்க. டெலிவரி ஆகிட்டு வெளியே வரும்போது இந்த டைமில் இந்த ஊசி போட்டுக்கோங்க அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. சரி, ஊசி போட்டப்போ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கான்னு பாருங்க. நான் பார்த்துருக்கு என்னுடைய சர்வேல என்னுடைய விஷயம் யாருமே இல்லை. போடாதவங்க நல்லா இருக்காங்க, தடுப்பூசி போடாமல் நல்லா இருக்காங்க, தடுப்பூசி போட்டவங்க பேஷண்டாக இருக்கிறாங்க. செக் பண்ணி பாருங்க, நான் சொல்ல உண்மையா இல்லைன்னு பாருங்க, சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நான் சொல்றது எதுவுமே வந்து ஏதோ சொல்லணுன்றதுக்காக சொல்லலை. ஒரு விஷயமும் ஆணித்தரமான விஷயம், தெளிவான விஷயம், யாராவது மறுக்கவே முடியாத விஷயம். சும்மா வாயில பேசலாம், மறுக்கவே முடியாது. கடுதப்பால் குடிச்சு இன்னைக்கும் ஆரோக்கியமா இருக்காங்க. கடுதப்பால் குடிச்சவங்க இன்னைக்கும் ஆரோக்கியமா இருக்காங்க, எந்த நோயும் போகலை, எதுவும் பண்ணிக்கல. அவங்கள டிஃப்ரெண்டாக கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பீரியாடிக்கலாக போயிட்டு ஊசி போட்டுட்டவங்க பேஷண்ட்டாக இருக்கிறாங்க. எதை காட்டுகிறது? இன்னமும் நாம் முட்டாள்களாக இருக்கின்றோம், சாதாரண முட்டாள், வட்டி கட்டின முட்டாள்களாக இருக்கின்றோம் தெளிவாக உணர்த்தப்படுகிறது. புரிஞ்சுக்க மாட்டேங்க. ஸோ உங்களுக்கு வந்து நோய் சக்தி உடம்புல நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க சார், எதை பற்றியும் பயப்பட தேவையில்லை. அதுதான் இந்த கொரோனாவில் ஒன்று வரும், ஃபியூச்சரில் இருக்கும், வருது. பட் அந்த மாதிரி எந்த நோய்கள் வந்தாலும் எந்த பெயரில் வந்தாலும் நம்மக்கிட்ட நோய் சக்தி அதிகப்படி எவருக்கும் பயப்பட தேவையில்லை, யாருக்கும் பயப்பட தேவையில்லை. வரும். சுவாமி சிவானந்தர்னு தெரியும், தமிழ்நாட்டுக்காரர் தான், ராசிபுரம். அவர் வந்து யூபியில் வந்து தெய்வீக வாழ்க்கை சங்கம்னு சொல்லிட்டு பெரிய அமைப்பெல்லாம் வச்சு, இப்போ அவர் மறந்துட்டார், இப்போ இல்லை. அவர் தமிழ்நாடு தான்.
அவர் அங்கே ஆசிரமம் வச்சு ரொம்ப ஹை லெவலில் போயிட்டார். உலகம் முழுசும் அவருக்கு உண்டான அந்த அவருடைய சீடர்கள்லாம் உலகம் முழுசும் இருக்காங்க, பக்தர்கள் இருக்காங்க. அவர் ஃபாலோ பண்ணுறவங்க இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. தெய்வீக வாழ்க்கை சங்கம்னு சொல்லிட்டு ஒரு முறை அவர் ஃபாரஸ்ட் வழியாக அப்படி போயிட்டுருக்காரு, நல்ல திக் ஃபாரஸ்ட் வழியாக போயிட்டுருக்காரு. போகும்போது ஒரு பாம்பு வந்து கட்டிடுது அவரை. முன்னாடி போகிறாங்க, பின்னாடி வராங்க, வந்து கட்டிடுது. அவர் கூட போகிற சீடர்கள்லாம் பயந்துடுறாங்க. ஐயோ ஐயா, என்ன பாம்பு கட்டிச்சு, இதுக்கு என்ன வைத்தியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியம் பண்ணுறாங்க. என்ன பண்ணணும், அது செய்யணும், பண்ணணும், இன்னும் என்ன மூலிகை சார் எடுக்கலாம், என்ன மருந்து கொடுக்கலாம். அவர் சொல்கிறார், கேஷில் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, அதெல்லாம் வானம், சும்மா தடி விட்டுலாம் போகுது. சரி, அப்போ நான் ஒன்றும் பண்ணிட்டு போங்க, பரவாயில்ல அப்படிங்கிறார். அந்த பாம்பு செத்து போச்சு, இவர் கடித்த பாம்பு செத்து போச்சு. பட் இவர் கேஷுவலாக போகிறார். ஜஸ்ட் அந்த விஷயம் அவர் தடி விட்டார். அவரை ஒன்றும் பண்ண பரவாயில்ல, போட்டுக்கலாம் போங்க அப்படி சொல்லி. இது வாழ்க்கை நடந்த உண்மையான விஷயம். இது உண்மையான விஷயம். அவருடைய சுவாமி சிவானந்தருடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும், இல்லை அவருடைய சீடர்களோட பழகிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். உண்மையான நடந்த விஷயம். இது கற்பனை கதையெல்லாம் கிடையாது, சினிமா கதையெல்லாம் கிடையாது. அப்போ ஒரு கடுமையான நாகம் வந்து கடிச்சிது, பாம்பு வந்து கடிச்சிது, அது செத்து போச்சு. இவர் நல்லா கேஷுவலாக போயிட்டு இருக்கிறார். உண்மை அப்படின்னா என்ன, அவர் அந்த தியான சக்தியின் மூலமாக அவர் வேற சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணார். சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணார். இறைவன் அனுமதி கொடுத்தா ஃபியூச்சரில் சொல்லுவோம் என்ன மாதிரிலாம் ஃபாலோ பண்ண சொல்லுவோம். அந்த முறைகள்லாம் அவர் பயன்படுத்தி இருந்தனால அவருக்கு வந்து எதிர்ப்பு சக்தி அவ்வளோ அதிகமாக இருந்தது. பாம்பு கடிச்சு அது செத்து போச்சு, ஆனால் இவரோட வாழ்க்கை. இது உண்மையாக நடந்த விஷயம். எப்படி அந்த மாதிரி நோய் சக்தி நம்மோட நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நோயை பற்றி எதுக்கும் பயப்பட தேவையில்லை. அவங்க எந்த பேர் வேணாலும் வைக்கட்டும், புதுசு புதுசாக பேர் வைப்பாங்க. ஆங்கில மறை மருத்துவத்தில் புது புது நோய்கள் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க, புது புது நோய்கள் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க, புது புது வந்துச்சுருப்பாங்க. பட் சித்தர்கள் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, உலகம் உருவானதிலிருந்து உலகம் அழிகிற வரைக்கும் மொத்தம் மனிதனுக்கு வரக்கூடிய வியாதிகள் 4448 தான். உலகம் உருவானதிலிருந்து இந்த உலகம் அறிகிற வரைக்கும் மொத்தம் 4448 தான். இதை தவிர வேற நோய்கள் இல்லை. இனிமேல் வரப்போகிற நோய்களும் அது இருக்கு. பேர் இருக்கு. 448 வியாதிகளுக்கும் பேர் கொடுத்துருக்காங்க, அது தீர்க்கின்ற முறைகளும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஃபியூச்சரில் வரப்போகிற நோய்களுக்கும் அது இருக்கு. ஃபியூச்சரில் வரப்போகின்ற நோய்களும் அதில் இருக்கு, அதுக்குள்ள மருந்துகளும் இருக்கு. சொல்லிட்டு போயிட்டாங்க, தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஞானத்தில் வந்து கரெக்டாக தெரிஞ்சு சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் ஆங்கில முறை மருத்துவத்தில் புதுசு புதுசாக இந்த நோய் வந்துச்சு, இந்த பாக்டீரியா வந்துச்சு, இது வந்துச்சு, அது வந்துச்சுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் வச்சாலும் என்ன நோய்கள் வந்தாலும் உங்கள் உடம்பு நோய் சக்தி அதிகப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அந்த 4448 வியாதிகளையும் குணப்படுத்துறதுக்குண்டான வழிகள் நம்மகிட்ட இருக்கு. நாம பயப்பட தேவையில்லை. பட் சித்தர்களுடைய ரகசியங்களை, சித்தர்களுடைய விஷயங்களை புரிந்து கொள்ள தெரிந்தவர்கள் வந்து இதை வந்து யாருக்கும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா 4448 வியாதிகளுக்கும் மருந்துகள் இருக்கின்றன. அதை கியூர் பண்ணதுக்கு என்ன வழியும் சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டு போயிருங்க. இதுக்கு மேலே புதுசாலாம் போய் கண்டுபிடிக்க தேவையில்லை. நான் அதை அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, குர்ஆன்ல கூட அந்த வசனம் வரும், அல்லாஹ் நோய்களை படைப்பதற்கு முன்பே மருந்துகளை படைத்து விட்டார். அல்லாஹ் நோய்களை படைப்பதற்கு முன்பே மருந்துகளை படைத்து விட்டார். அப்போ மருந்துகள்லாம் படைச்சிட்டு அப்புறம் தான் நோயை கொடுக்குறாரு அவர். நம்ம தான் திருப்பி நினச்சிட்டு இருப்போம், நோய் வந்துச்சு இதுக்கு என்ன பண்ண தெரியல, நோய் வந்துச்சு இதுக்கு என்ன பண்ண. நம்மளை படைத்த கடவுள் நம்மளோட புத்திசாலி. அவர் முதல்ல மருந்துகள் எல்லாம் படைச்சிடுறாரு, நல்லா படைச்சிடுறாரு. அப்புறம் அதுக்கு பிறகு தான் நோய்களை கொடுக்குறாரு. அப்போ மருந்து இல்லைன்னு சொல்றது நம்மளுடைய முட்டாள்தனம் தானே, நம்முடைய அறிவில்லாத்தனம் தானே, நம்முடைய மடத்தனம் தானே. அப்போ இதுக்கு மருந்து இல்லை, மருந்து எல்லாருக்குமே இருக்கு. அதை நாம கரெக்டாக டியூன் பண்ணி எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ எவ்வளோ வருடங்கள் ஆனாலும் வரப்போகின்ற நோய்களுக்கு வந்து மருந்து இருக்கின்றது. ஸோ அந்த மருந்தே தேவையில்லாத மாதிரி நம்மளால் இருக்க முடியும் தான் கர்மானுஜின்னு சொல்லி கொடுக்கணும். மருந்து கூட இருக்குது சொல்லியிருக்காங்க, பரவாயில்ல, தப்பு இல்லை. பட் மருந்தை கூட டிபெண்ட் பண்ணாத நம்மளால் இருக்க முடியும். இந்த இறைவனுடைய இந்த 18 கட்டளைகளை ஃபாலோ பண்ணுங்க, நோயே வராது, வந்த நோய் போயிடும். நீங்கள் ஒன்றும் முயற்சியே பண்ண வேண்டாம், கடைசி தான் மருந்தாக கொடுக்குறோம், கடைசி தான் மருந்து. அதனால கொரோனா நோய் வருது அதுக்கு ஊசி வேணும் தயவு செஞ்சு கேட்காதீங்க, தவறு. அப்படி எதிர்பார்க்காதீங்க. இன்னும் புது புது நோய்கள்லாம் வரும், இன்னும் நிறைய லிஸ்ட்டில் இருக்குது. கொரோனாவே வந்து நீங்கள் சொல்கிறீங்க 2021 வந்தது, ஆனால் அதுக்கு 4-5 வருடங்களுக்கு முன்னாடியே இன்னர் வேர்ல்டில் வந்துச்சு. நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், கிளாஸ்லையும் சொல்லியிருக்கேன். அது மாதிரி இன்னும் நிறையாலாம் வரும். அதுக்கு புது புது மருந்து, புது புது நோயின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க, வேண்டாம். நீங்கள் கர்மாந்தியை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுடைய நோய் சக்தி அதிகப்படுத்திட்டீங்கன்னா யாருக்குமே இந்த நோய்கள் வராமல் ஆரோக்கியமாக இருக்க முடியும்ன்றதான் உண்மை. எத்தனை வருடங்கள் ஆனால் வரப்போ நோய்களுக்கு இப்போயே மருந்து கொடுத்து போயிட்டாங்க சார். சித்தர்கள் மாதிரி ஒரு கருணை உள்ளவங்க யாருமே கிடையாது, சொல்லிட்டு போயிட்டாங்க அட்வான்ஸ். இதுக்கு மேலே ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும் ஒன்றும் கிடையாது. சித்தாரையும் ஆயுர்வேதையும் இதுக்கு மேலே கண்டுபிடிக்கணும் ஒன்றுமே கிடையாது. ஆயுர்வேதோட இந்த சித்தார் இன்னும் டீப்பாக போயிருக்காங்க, இன்னும் டைவர்ட்டி உள்ள போய்க்கிறாங்க. அப்புறம் இந்த வருடங்கள் அப்படின்னு வரும்போது சகோதரர் குழந்தைகள் வந்து லிஸ்ட்டு போட்டிருந்தார், ஐபிஎஸ் மாஸ்க்கு லிஸ்ட்டு போட்டிருக்காரு. அதை 2056 58 போட்டு திருவள்ளுவர் ஆண்டு போட்டிருக்காரு. அந்த வருடம் வந்து திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொல்லி போட்டிருக்காரு.
ஆக்சுவலாக அது மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. கொண்டு வருது சார் சொல்லிடுங்க சார். அந்த வருடம் வந்து 5126வது ஆண்டு, கலியுகாதி 5126ன்னு போட்டுக்கோங்க சார். அது வந்து திருவள்ளுவர் ஆண்டு, அதாவது வந்து திருவள்ளுவர் பிறந்த பிறகு இத்தனை வருஷம் ஆச்சுன்ற திருவள்ளுவர் ஆண்டு தான் கேலண்டரில் போட்டிருப்பாங்க. அதை பார்த்து போட்டுக்க தப்பு இல்லை, பரவாயில்ல, அது சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கலாம். கலியுகாதி 5126ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா கலியுகம் பிறந்து வாக்கியப்படி 5126வது ஆண்டு, திருக்கணிதப்படி 5127வது ஆண்டு. இப்போ இந்த வருஷம் இந்த விஸ்வாவசு வருடம் சொல்கிறோம் இல்லையா, இந்த விஸ்வாவசு தமிழ் வருஷத்தில் இந்த தமிழ் விஸ்வாவசு அப்படின்ற வருடம் வந்து 5127வது ஆண்டாக, கலியுகம் பிறந்து 5127வது ஆண்டாக திருக்கணிதம் சொல்லுகிறது. திருக்கணிதம் வந்து கணிக்குது. இது வந்து கலியுகம் பிறந்து 5127வது வருஷம், இந்த வருஷம் விஸ்வாவசு. வாக்கிய கணிதப்படி ஒரு வருஷம் முன்னாடி 5126வது ஆண்டு அப்படின்னு சொல்லி. பட் இது எதை எடுத்துக்கிறது? திருக்கணிதம் எடுத்துக்கிறதா, வாக்கியம் எடுத்துக்கிறதா அப்படின்னு சொல்லி சொன்னால் சரியான முறை வந்து வாக்கியம்தான். வாக்கியம்தான். ஏன் வாக்கியம்னா, வாக்கியத்தில் சொன்னது வந்து மகான்கள் வந்து ரிஷிகளும் வந்து தியானத்தில் உட்கார்ந்து இறைவன்கிட்ட வாங்கி சொன்னது. மகான்களும் ரிஷிகளும் தியானத்தில் உட்கார்ந்து இறைவன்கிட்ட வாங்கி சொன்னது. அது தப்பே வராது. அது அதன்படி இப்போ இந்த வருஷம் வந்து 5126வது வருடம், அதை போட்டுக்கோம். கலியுகாதி 5126வது வருடம் போட்டுக்கோம். கலியுகாதி 5127வது வருடம் சொல்லி திருக்கணிதம் சொல்லுது. பட்டு வாக்கியம் தான் மிகவும் பொருத்தமானது, மிகவும் சரியானது. ஏன்னா கணிதத்தில் வந்து கணிதம் போடுறாங்க, நம்ம கால்குலேஷன் பண்ணுறோம். அஸ்ட்ராலஜியே மேர்லி கால்குலேஷன் தான், எல்லாமே கால்குலேஷன், கணிதம் தான், மேத்தமெட்டிக்ஸ் தான். அதை கரெக்டாக கணக்கு போட்டு அரைவ் பண்ணுறோம். இந்த மாதிரி ரிசல்ட் வந்தால், இந்த மாதிரி ஆன்சர் வந்தால் இந்த பலன் அப்படி சொல்லி போடுறோம். பட் நான் திரும்பவும் சொல்கிறேன், இறைவன்கிட்ட தியானத்தில் உட்காந்து ரிஷிகளும் முனிவர்களும் வாங்கி இறங்கி சொன்ன விஷயம் 100% பெர்ஃபெக்டாக இருக்கும். வாக்கியப்படி திருக்கணிதப்படி நம்ம கால்குலேஷனில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆச்சுன்னா பலன்கள் மாறும். சின்ன மார்க்கம் பாருங்க, இதே வித்தியாசம் வந்து பாருங்க. கலியுகாதி திருக்கணிதப்படி 5127, பட் வாக்கியப்படி 5126. இப்போ நீங்கள் எதை எடுத்துக்குவீங்க? சில பேர் இதை ஃபாலோ பண்ணுவாங்க, சில பேர் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. பட் கர்மானர்ஜிகள் எதை ஃபாலோ பண்ணுறது? வாக்கியத்தை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுது. கர்மானர்ஜி வந்து ஹீலிங்கில் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது வாக்கியத்தை ஃபாலோ பண்ணுங்க, வாக்கிய கணிதம். பிகாஸ் அது வந்து அவங்க தியானத்தில் உட்காந்து எடுத்து சொன்னது. இங்கே யாரும் உட்காந்து கால்குலேஷன் போடலை, திருக்கணத்தில் யாரும் கால்குலேஷன் போடலை. அது மாதிரி அப்போ கால்குலேஷன் போட முன்ன பின்ன மிஸ்டேக் ஆகும். மேனுவலாக அவன் போடும்போது சில மிஸ்டேக் ஆகும், பலன்கள் மாறும். சரியா? அது மாதிரி வாக்கியம். இப்போது லாஸ்ட் வீக்கில் ஒரு பெரிய டிபேட் போயிருந்தது. கேலண்டரில் கூட சித்தரியல் நாள் காட்டின்னு ஒன்று இருக்குது. சகோதரர் ஜிஆர் கூட அனுப்பிச்சிருந்தார், அந்த மேட்ரு கமெண்ட் உள்ள அனுப்பிச்சிருந்தார். சித்தரியல் நாள் காட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ 1 மந்த் நமக்கும் அவங்களுக்கும் முன்ன பின்ன வருது. நம்ம வந்து நம்மளுடைய இப்போ அனுஷ்டானத்தில் இருக்கிற பஞ்சாங்கத்துக்கும் இதுக்கும் 1 மந்த் டிஃப்ரென்ஸ் வருது. அப்போ எது எடுத்துக்கலாம்? அது எடுத்துக்கலாமா, இது எடுத்துக்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஸோ அந்த டைமில் ஆன்சர் சொல்ல முடியல. இப்போ அதை ஆன்சராக எடுத்துக்கலாம். ஸோ அவங்க சொன்ன தப்பில்லை, ரைட், ஓகே. ஆனால் உலகத்தில் ஒன்றும் ஒரு விதமாக ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க. சித்தரியல் நாள் காட்டின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அவங்க ஒரு கணிதம் போட்டு ஒரு பஞ்சாங்கம் கொடுக்குறாங்க, ஒரு கேலண்டர் போடுறாங்க. அது எங்கிட்டையும் இருக்குது, சித்தரியல் நாள் காட்டி எங்கிட்டையும் இருக்குது, நானும் வாங்க. மற்ற முறைகளை ஒன்று சொல்கிறாங்க. பட் இது எல்லாமே பார்க்கும்போது எது ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாத்த விட வாக்கியம் தான் சரியாக இருக்கிறது. அதுக்காக மற்றவங்க சொல்ல தப்புன்னு சொல்ல வரல, பட் மற்றதை விட பெர்ஃபெக்ட்னு சொல்ல வந்தால் வாக்கியம் தான். சித்தரியல் நாள் காட்டின்னு இவங்க ஒரு பேர் வச்சு போட்டிருக்காங்க. சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, இப்படி கனெக்ஷன், இப்படி கால்குலேஷன், இப்படி போடணும். அப்போ இவங்களுக்கு அவங்களுக்கு 1 மந்த் டைம் வருதுன்னு சொல்லிட்டு சித்தரியல் நாள் காட்டின்னு சொல்லி இவங்க பேர் வச்சு போட்டிருக்காங்க. சித்தரியல் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் பேரை வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். சித்தர்கள் சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, கோட் பண்ணுறாங்க. பட் இதை எல்லாமே எது பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சித்தரியல் நாள் காட்டியை விட பொருத்தமானது, சரியானது வந்து இந்த வாக்கிய கணித பஞ்சாங்கம் படி தான். ஸோ அதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க, லைஃப்பில் அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ரைட். இதில் சகோதரர் கேட்டிருக்காரு, தியானம் முடித்த பிறகு மற்ற நேரங்களில் கிறிஸ்டலை சட்டை பாக்கெட்டில் வைத்துக் கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கிறிஸ்டலை வந்து எப்பயுமே கூட இருக்கணும் சார், மேக்ஸிமம் எப்பயுமே கூட இருக்கணும். மேக்ஸிமம் அதிகபட்சம் நம்ம கிறிஸ்டலை வந்து எவ்வளோக்குள்ள நம்ம கூட வச்சுக்கிறோமோ அவ்வளோக்குள்ள நல்லது சார். மேரிட் பீப்புள் செக்ஷுவலாக தாம்பத்திய உறவுக்குள்ளுகின்ற நேரத்தில் மட்டும் அதை கிறிஸ்டல் எடுத்து வச்சுடுங்க. மற்ற டைமில் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் குடிச்சிங்க, குளிக்கலை, தீட்டு இல்லை அப்படிலாம் நினச்சிட்டீங்க, எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம் சார். நீங்கள் அந்த டைம் தாம்பத்திய நேரத்தில் மட்டும்தான் அவாய்ட் பண்ணணும். அந்த டைம் மற்ற டைம் எப்போனாலும் யூஸ் பண்ணலாம்.
என் குடும்பத்தில் மற்றவர்கள் என் கிறிஸ்டலை பயன்படுத்தலாமா? நீங்கள் மட்டும்தான் பண்ணணும். ஏன்னா உங்கள் குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேருடைய ஃப்ரீக்வன்சி வேறு, 5 பேருடைய ஃப்ரீக்வன்சி வேறு, ஒருத்தருடைய ஃப்ரீக்வன்சி ஒருத்தர் கிடையாது. உங்களுக்கு உண்டான ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு தான், மனைவிக்கு உண்டான ஃப்ரீக்வன்சி மனைவி தான், மகன் மகள்களுக்கு இருக்கிற ஃப்ரீக்வன்சி தனித்தனி ஃப்ரீக்வன்சி, எல்லாமே தனித்தனி ஃப்ரீக்வன்சி. எல்லாருடைய ரேகையும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். எல்லாருடைய ரேகையும் உலகத்தில் 850 கோடி மக்கள் இருக்காங்கன்னா 850 கோடி மக்களுடைய ரேகைகளும் வந்து ஒன்றா தான் இருக்கு. லண்டனில் வந்து அந்த டீமில் ரிசர்ச் டீமில் என்னுடைய குருவும் ஒரு மெம்பராக இருந்தார். ரிசர்ச் டீமில் ஒரு குருவும் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருடைய கைரேகை எடுத்து டேலி பண்ணி பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருடைய கைரேகை எடுத்து டேலி பண்ணி பார்க்குறாங்க. ஒன்று கூட ஒன்று பொருந்தலை. அந்த டீமில் என்னுடைய குரு டாக்டர் சுந்தரராஜனும் அதில் மெம்பர், ரிசர்ச் டீமில் மெம்பர். அவர் சொன்னார் 5 லட்சம் பீப்புள் எடுத்து பார்த்தோம், அதுக்கு பிறகு எதுவுமே யாருக்குமே கரெக்டாக வந்து டேலி ஆகுமா, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு 5 லட்சம் எடுத்தோம். அப்பயும் டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். திருப்பி 5 லட்சம் எடுத்தோம். இதே மாதிரி 10 பேட்ச் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 50 லட்சம், 5 லட்சமாக பார்க்குறாங்க. 50 லட்சம் பேருக்கு பிரிட்டனில் எல்லாருடைய கைரேகையும் எடுத்து ரெஃபர் பண்ணுறாங்க. ஒன்று கூட ஒன்று டேலி ஆகுது. அப்போ அது கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, ரேகைகள் வந்து ஒருத்தருக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது அத்தனை பேருக்குன்னு. இப்படி சொல்லி ஆராய்ச்சியில் ஒரு சின்ன ஒரு ஆனா பண்ண மாதிரி ரிசர்ச் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது எனக்கும் சொன்னார், நாங்களாம் பண்ணி பார்த்தோம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைரேகை எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருந்தாதோ அத்தனை கோடி மக்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து எல்லாருக்குமே இருக்கும். இன்னொன்று சில பேர் கைரேகை மாறாதுன்னு சொல்கிறாங்க. கைரேகை மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். அது வந்து ரொம்ப ரேர் கேஸாக 99.9% மாறுறதில்லை. பட் 0.001% மாறும். அது ஆதாரபூர்வமாக என்னுடைய குரு ப்ரூவ் பண்ணி காட்டினார். ரேகைகள் மாறாதுன்னு ஒரு கோட்பாடு இருக்குது. ஆனால் அப்படி இல்லை. சில டைமில் எக்ஸப்ஷனாக சில விஷயங்களில் சில பேருக்கு கர்மிக் விஷயமா சில விஷயங்கள் மாற்றிக்கொள்ளும் போது, அவங்க தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளும் போது ரேகைகள் மாறுகின்றன. பட் 99.9% இல்லை, பட் 0.1% மாறுது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி காட்டினார். ஸோ 99.9% மாறாது, அதே தான். பட் 0.1% மாறுது. அது சில ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ், உண்மை அது. பட் கிறிஸ்டல் வந்து உங்கள் கிறிஸ்டல் நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணணும். மற்றவங்க கையில் எடுத்து அவன் தப்பு கிடையாது. கிறிஸ்டல் எடுக்கிறாங்க, பார்க்குறாங்க, வைக்கிறாங்க, அவன் தப்பு கிடையாது, பரவாயில்ல, தப்பு இல்லை. முடிஞ்சிருக்கு மற்றவங்கள்ட்ட கொடுக்க வேண்டாம். அப்படி எடுத்துட்டாங்கன்னா உடனே கிளன்சிங் போட்டுக்கணும். பட் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு என்ன டெடிகேட் கொடுக்குமோ அதை மட்டும் அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணும். சரியா? கிறிஸ்டல் சுத்தம் செய்வது எத்தனை நாளைக்கு ஒரு முறை செய்யணும்? இது வந்து பர்சன் டு பர்சன் வேரி ஆகும் சார். அவங்களுடைய நெகட்டிவ் கர்மா எவ்வளோ இருக்குது, அவங்களுடைய நெகட்டிவ் கர்மாவை அது கிளன்சிங் பண்ணும்போது அது எவ்வளோ வெளியே போகுது, நெகட்டிவ் கர்மா எவ்வளோ வெளியே போகுது, எவ்வளோ போக மாட்டேன்னு அடம் பிடிக்குது. நெகட்டிவ் கர்மா நம்ம எல்லாருக்குமே வெளியே போகும், சில பேர் போகாது, போக மாட்டேன்னு அடம் பிடிக்கும். அது மாதிரி போகும்போது எவ்வளோ போகுது எவ்வளோ போகலை அப்படின்னு சொல்லி பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். எல்லாருக்கும் ஸ்டாண்டர்ட் சொல்ல முடியாது. மினிமம் ஒன் டே கம்பல்சரியாக ஒரு நாளைக்கு போகணும். மேக்ஸிமம் வந்து 1 வீக் சார், மேக்ஸிமம் 1 வீக். 7 நாளைக்கு ஒரு தடவை போடலாம். அதிகபட்சம் டே 2 போடலாம்னா 1 வீக் போடலாம். சில பேர் டெய்லி போடணும். அது கேஸ் டு கேஸ், அவங்க ப்ராப்ளத்தினோட இன்டென்சிட்டியை பொறுத்து, அவங்க எவ்வளோ சஃபரிங்கில் இருக்காங்களோ அந்த இன்டென்சிட்டியை பொறுத்து அந்த மாறுபாடுகள் நம்ம அப்பப்போ சொல்லுவோம். ஆனால் அதிகமாக எக்ஸ்ட்ரா போடுறதும் தப்பு கிடையாது. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம், அதை கிளன்சிங் பண்ணும்பொழுது அந்த கிளன்சிங் பண்ண வாட்டர் வந்து நான் சொன்ன மாதிரி ட்ரைனேஜ்லேயோ யாரும் கால்பட இடத்துலேயே ஊற்றணும். அதுதான் சரியான முறை. அதை விட்டுட்டு சும்மா கால்பட இடத்து மாதிரி ஊற்றுறோம், மற்ற இடத்துல ஊற்றுறோம் அப்படின்னா அதை யாராவது கிராஸ் பண்ணாங்களோ, அது யாராவது தாண்டினாலோ நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு போகும். அது மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் இப்போது லாஸ்ட் மந்த்து கூட கிளாஸில் கூட சொன்னேன், நிறைய பேர் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், அமாவாசை ஆச்சுன்னா பூசணிக்காய் உடைக்கிறது, ஆயுத பூஜை அன்னைக்கு பூசணிக்காய் உடைக்கிறது, பொடிச்சு ரோட்டில் போடுறது, டிஸ்ட்ரிக்ட் ரோட்டில் போடுறது. இது ஒரு சிஸ்டம், நல்ல சிஸ்டம், தப்பு கிடையாது. அந்த காலத்தில் ஆதி காலத்தில் இந்த முறை அது, அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றைக்கி அதோட அப்டேட்டடான டெக்னாலஜி நமக்கெல்லாம் வந்துருச்சு. ஆனால் நீங்கள் பழைய முறையே போட்டுட்டு பூசணிக்காயை போட்டு உடைக்கிறது இந்த மாதிரி முறையில் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இன்றைக்கி நிறைய பேர் ஈவன் சென்னை சிட்டியில் கூட அதை பற்றி கிளாஸில் பேசியிருந்தாங்க. அமாவாசை ஆச்சுன்னா நீங்கள் தைரியமாக வெளில போக முடியாது, 2 வீலர் தான் போக முடியாது. நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே கேட்குது, ஐயா வந்து அமாவாசை நாளில் பூசணிக்காய் உடைக்காதீங்க, நிறைய பைக்கில் 2 வீலர் ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் கெஞ்சுது, அறிக்கை கொடுக்குறாங்க, டிக்ளேர் பண்ணுறாங்க, எஸ்எம்எஸ் அனுப்புகிறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, பேப்பரில் நியூஸ் போடுறாங்க. தீபாவளி அன்னைக்கு மற்ற ஸ்பெஷல் நாளில், அப்புறம் வந்து அமாவாசை நாட்களில் இந்த மாதிரி நல்லா பூசணிக்காயில் உடச்சி போடாதீங்க, ரோட்டில் போடாதீங்க, நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. ஏன்னா ஸ்லிப் ஆகி கெழுவு நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது, இறப்பே நடக்குது. ஆக்சிடென்ட்ன்றதை விட இறப்புகளே நிறைய நடக்குது.
இவ்வளோ இறப்புகள் நடந்திருக்கு போன வருஷம் மட்டும் அமாவாசை டைமில். ஆனால் தயவு செஞ்சு போடாதீங்க அப்படின்றாங்க. ஆனால் இருந்தாலும் அப்படியான்னு கேட்டு நம்மளுங்க உடச்சிட்டு தாங்கிறாங்க. கடை முன்னாடி வீட்டு முன்னாடி அதுவும் கடைகள் முன்னால கம்பல்சரி உடைக்கிறாங்க. அந்த கடைக்கு இருக்கிற திஷ்டி மற்றெல்லாம் திஷ்டி எல்லாம் க்ளீனாக போகும்ன்றதுக்காக. போகும் தான் ரைட்டான. அதே நேரத்தில் நம்ம திஷ்டி இன்னொருத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நெகட்டிவ் கர்மா வாங்கிக்கிறோம்னு எத்தனை பேர் தெரியும்? எத்தனை பேர் தெரியும்? தெரியாது. நம்ம பண்ணுறோம், நல்லதுக்குன்னு பண்ணுறோம். தேங்காய் உடச்சி நடு ரோட்டில் போடுறோம். அப்புறம் வந்து இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதை நடு ரோட்டில் போடுறோம். அப்போது அது யாராவது கிராஸ் பண்ணாங்கன்னா நம்மளுடைய நெகட்டிவ் வந்து அவங்களுக்கு போயிடும். நம்ம சேஃப், ரைட், ஓகே, அது தப்பு இல்லை, நமக்கு அந்த ப்ராப்ளம் சரியாயிடும், போயிடும், ஓகே. பட்டு மற்றவங்களுக்கு பாதிக்கிறாங்களே, என்ன பண்ணுறது? சில அஸ்ட்ராலஜர்ஸ் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணி நடு ரோட்டில் முச்சந்தியில் வந்து இந்த மாதிரி மிளகு போடணும், நார்ச்சந்தியில் வந்து இந்த மாதிரி இதுதான் போடணும், இது மாதிரிலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு செல்லு வளம் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதை கேட்டுட்டு நிறைய பேர் இந்த மாதிரிலாம் போட்டவங்க கேஷுவலாக என்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்காங்க. சார் இந்த மாதிரி அந்த ஜோதிடர் சொன்னார், இந்த ஜோதிடர் சொன்னார், அந்த மாதிரி பண்ணேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி பண்ணீங்க, ரிசல்ட் எப்படி இருக்குது? பரவாயில்ல சார், ஓரளவுக்கு பரவாயில்ல சார், ரைட், ஓகே. பட் ஓரளவுக்கு பரவாயில்ல, உங்கள் தர்திரம் கஷ்டம் போகணும்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன முறைகளை தூக்கி நடு ரோட்டில் 4 ரோட்டில் போட்டு வந்துடுறீங்க, யாருக்கும் தெரியாது. நீங்கள் வந்துடுறீங்க, நல்லாயிடுறீங்க. இந்த எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் தானே ஆகும். எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்டு, இல்லையா? ஆற்றலை அழிக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாது. ஒன் ஃபார்ம் கேன் பி கன்வெர்டட் இன்டு அனதர் ஃபார்ம். ஒரு ஃபார்மை இன்னொரு ஃபார்மாக மாற்ற முடியும். அப்படி மாற்றும் போது நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக நீங்கள் போயிட்டு முச்சந்தியில் மிளகு போடுறது, முச்சந்தியில் தேங்காய் போடுறதெல்லாம் பண்ணிட்டு வந்துடுறீங்க. அதை யாரோ ஒருத்தர் கிராஸ் பண்ணுறாங்க, அது அவங்களுக்கு போயிடுது. இப்போ நீங்கள் உங்களுடைய வறுமையை, கஷ்டத்தை, பிரச்சனைகள் இன்னொருத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களா? பண்ணுறீங்க. இது இங்கே லோக்கல் லெவல் நடக்குது. பட் இதுக்கு உண்டான கர்ம பலன் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்கள் பிரச்சனையை இன்னொருத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கிற மாதிரி கிடைக்கும், வேறு வகையில் ஆப்போசிட் கிட்டும். நன்மை கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும், ஆனால் இன்னொரு வகையில் உங்களுக்கு ஆப்போசிட் கிட்டும். உங்களுக்கு தெரியாது. இதனால இந்த பிரச்சனை வந்து தெரியும். ஓ, இந்த பிரச்சனை போச்சு, இந்த பிரச்சனை போச்சு, ரைட்டு, இன்னொரு பிரச்சனை வருதே. நம்ம கவர்மெண்ட் தடுப்பூசி போடுற மாதிரி தான். இந்த தடுப்பூசி போட்டு நோய் நிறுத்திட்டீங்க, ரைட்டு, அது வேற ஃபார்மில், வேற மாதிரி, வேற பேரில் புதுசாக ஒரு பரிணாமத்தில் வருது. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதுக்கு ஒரு ஊசி கண்டுபிடிக்கும். அதே மாதிரி தான் இதுவும். பட் கிறிஸ்டல் என்ன பண்ணுறோம்? அதை வந்து ட்ரைனேஜில் ஊற்றுறோம், அல்லது வந்து பப்ளிக் சிங்கில், வீட்டில் இருக்கிற காமன் சிங்க், கிச்சனில் மட்டும் ஊற்றக்கூடாது. கிச்சனில் இருக்கிற சிங்கில் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. மற்ற சிங்க் எதாவது இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம், அது ஊற்றலாம். ஸோ அந்த எனர்ஜி வந்து நெகட்டிவ் பிளேஸ்க்கு அனுப்புகிறோம். ஒரு ட்ரைனேஜுக்கு போகுது, சாக்கடைக்கு போகுது, அது வந்து கார்பரேஷனுடைய அந்த நெகட்டிவான விஷயத்துக்கு போகுது. அதில் யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க, அது பாசிட்டிவ் போகுது. ஸோ நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜி நம்மகிட்ட வெளியே போகிறது கூட நம்மளால் யாருக்கும் பாதிப்படுற மாதிரி பண்ணணும். அதுதான் குட் கர்மா. இந்த எலுமிச்சை மரத்தை சுற்றி போடுறது, அந்த பிரித்து ஊற்றி நடுரோட்டில் ஊற்றுறது, அப்படிலாம் ஊற்றக்கூடாது. அப்படியே ஊற்றுனா கூட கொஞ்சம் நம்ம யாரும் பாதிக்காத மாதிரி ஊற்றணும். நல்லா நடுரோட்டில் போய் ஊற்றுறாங்க, நடுரோட்டில் போய் தேங்காய் போடுறாங்க, நடுரோட்டில் போய் மிளகு போடுறாங்க, நடுரோடு சிலதெல்லாம் போடுறாங்க. முச்சந்தியில் நாச்சந்தியில் போடுற பரிகாரங்கள் எல்லாமே அடுத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால் தீய கர்மாக்கள் நமக்கு சத்தியமாக வரும். நம்ம எங்கே போய் விடுஞ்சாலும் கரெக்டாக விடும், வராது, விடாது கர்மா. அதை பண்ணாதீங்க. அப்போது நம்மகிட்ட நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போகணும், அதே நேரத்தில் யாருக்கும் கஷ்டங்கள் வரக்கூடாது. அப்படி தான் பண்ணணும். நீங்கள் கிறிஸ்டல் யூஸ் பண்ணும்போது கிறிஸ்டல் கிளன்சிங் பண்ண அந்த வாட்டரை வந்து நீங்கள் வீட்டில் மற்ற சிங்கில் ஊற்றுங்க, கிச்சன் சிங்கை தவிர மற்ற இடத்துல ஊற்றுங்க, கால்படாத இடத்துல ஊற்றுங்க, ட்ரைனேஜ் பைப்பில் ஊற்றிடுங்க. அப்போது சில பேர் கேட்டுங்க, சார் வில்லேஜ் சைடில் இப்போ இங்கே அதெல்லாம் கிடையாது சார், இங்கே எல்லாம் கிடையாது, நாங்கள் எங்கே சார் ஊற்றுறதுன்னு ஒரு சகோதரர் கேட்டிருந்தார். நாங்கள் எங்கே சார் ஊற்றுது? கால்படாத எங்கேயே ஒரு ஓரமாக போய் ஊற்றிடுங்க, கால்படாத இடத்துல ஊற்றுங்க. மக்கள் நடமாற இடத்துல ஊற்ற வேண்டாம். கால்படாத இடம் ஒன்று இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கெல்லாம் மக்கள் நடமாட மாட்டாங்க, இந்த இடத்துக்கெல்லாம் மக்கள் வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, எங்கேயா கண்டிப்பாக இடம் இருக்கும், எப்பேற்பட்ட இடத்துலையும் ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல போய் ஊற்றிடுங்க. பட் செடி மேலே மரத்து மேலே ஊற்றாதீங்க. வாடுகின்ற உயிரோடு இருக்கின்ற ஒரு செடி மேலே மரத்து மேலே ஊற்றாதீங்க. செடி மேலே மரத்து மேலே ஊற்றிங்கன்னா அந்த செடி பட்டு விடும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது செக்கெல்லாம் பண்ண வேண்டாம், நாம் பார்த்து சொல்கிறோம். அதை நீங்கள் போட்டு அது ஒரு உயிரை நீங்கள் வந்து இது பண்ண வேண்டாம். அப்படி தெரியாமல் ஊற்றினீங்களோ அந்த செடி பட்டுடும் சார், 4 பேர் பட்டுடும். அந்த செடியும் பட்டுடும், மரமும் பட்டுடும். பிகாஸ் உங்களோட நெகட்டிவ் எனர்ஜி அது வாங்கி அது டாலரேட் பண்ண முடியாமல் அது இறந்துடும். ஸோ அந்த பாவத்தை நம்ம பண்ண வேண்டாம், டிஸ்போஸ் பண்ணணும். பிகாஸ் நம்மளோட எனர்ஜி வெளில போகணும், இருந்தால் நம்ம சஃபர் ஆகிறோம். அப்போ வெளியே போகணும் போது அதை கிளியர் பண்ணி அனுப்புகிற வழியை பார்க்கணும். அதே நேரத்தில் நம்ம கட்டக்கட்டமாக சேர்த்துக்கொள்ளக்கூடாது. சரியா? யோகா தியானம் எந்த நேரத்தில் செய்யலாம்? எவ்வளவு நேரம்? குளித்த பிறகுதான் செய்யணுமா? யோகா தியானம் இரண்டும் செய்ய வேண்டுமா? யோகா தியானம் எந்த நேரத்தில் செய்யலாம்? எப்போ வேணாலும் செய்யலாம் சார், இந்த டைம் தான் கிடையாது, கன்வீனியன்ட்டாக செய்யலாம், எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம், தப்பு கிடையாது. காலையும் எழலாம்,
பட் இப்போ இந்த காலையில் சில பேர் சொல்லுவாங்க நம்ம கர்மா எனர்ஜிங் கிளாஸில் வந்து உட்காந்துட்ட பிறகு அது பண்ண முடியல சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யோகா பண்ணால் தியானம் பண்ணால் என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ, நீங்கள் கிறிஸ்டல் யோகாவும் கிறிஸ்டல் தியானமும் பண்ணால் என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ அந்த எனர்ஜியை வந்து நீங்கள் இந்த கிளாஸில் வந்து உட்காரும்போது உங்களுக்கு எனர்ஜி வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம். நீங்கள் கிளாஸில் உட்காடுறீங்க, நான் பேசுறதை கேட்குறீங்க, என் வாய்ஸை கேட்குறீங்க, என்னை பார்க்குறீங்க அப்படின்னும் பொழுது நீங்கள் கிறிஸ்டல் யோகாவும் கிறிஸ்டல் தியானமும் பண்ணால் உங்களுக்கு என்ன எஃபெக்ட் அது கிடச்சிடும். அதுக்காக பண்ண தேவையில்லையா, பண்ணலாம் அடிஷ்னலாக பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் அந்த 5 to 6:30 5 to 7 அந்த டைம் யூஸ் பண்ண டைம் வேஸ்ட் இல்லைன்னு சொல்ல வரேன் நான். சில பேர் சொல்லியிருக்காங்க சார் இந்த கிளாஸ்க்கு வரதுனால என்னால் பண்ண முடியல சார். ஓகே, பரவாயில்ல, வாய்ப்பு இருந்தால் மற்ற டைமில் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க, பண்ணாலும் பரவாயில்ல. அந்த பண்ண எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். இங்கே என்னை பார்க்கும்போது அந்த எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எங்கிட்டேருந்து வரும், எனக்கு குரலா கேட்கும்போது வரும், என்னை பார்க்கும்போது வரும், தீபத்துலேருந்து வரும். இந்த 3 சைட்லேயும் உங்களுக்கு எனர்ஜி வந்ததுனால அதை பேலன்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். பட் அடிஷ்னலாக பண்ணால் இன்னும் நல்லதான், இன்னும் அடிஷ்னலாக நம்ம பண்ணிக்கிறோம், தப்பு இல்லை. பட்டு கிளாஸுக்கும் வரமாட்டேன், நான் எதுவுமே கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னும் போது அவங்க கம்பல்சரியாக எந்த டைம் கிடைக்கும்போது யோகா தியானம் பண்ணணும். தியானத்தில் சில நன்மைகள் இருக்குது, யோகாவில் சில நன்மைகள் இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்சால் ரெண்டுமே பண்ணலாம், பரவாயில்ல. முடியலன்னா ஏதாவது ஒன்றாவது பண்ணுங்கள். அட்லீஸ்ட் கிறிஸ்டல் யோகா பண்ணுங்கள், அப்படி முடியலன்னா கிறிஸ்டல் தியானம் பண்ணுங்கள், ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். ரெண்டும் பண்ணால் இன்னும் பெஸ்ட்டு தான். டைம் கிடைச்சா பண்ணுங்கள், பண்ணலனாலும் பரவாயில்ல. பட் கிளாஸில் கரெக்டாக உட்காந்தீங்கன்னா அது பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் சார். குறித்த பிறகுதான் செய்யணுமா யோகா தியானம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பிரம்மமுகத்தில் காலையில் எழுந்து குளிச்சுட்டு தான் வந்து தியானத்தில் உட்காரணும், குளிச்சுட்டு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தவறு இல்லை, பட் அது மஸ்ட் கிடையாது. அந்த பிரம்மமுகத்து டைமில் வந்து லைவாக முடிச்சுட்டு இருக்கணும், அதான் சார் மேட்ரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான திங். அந்த 3 to 6 டைமில் மேக்ஸிமம் உங்களால் வந்து அதிகபட்சம் முடிச்சுட்டு லைவாக இருக்கணும், தூங்காமல். இப்போ கிளாஸில் கூட வந்து உட்காராங்க, சில பேர் தூங்கிடுறாங்க, கிளாஸ்லேயே தூங்கிடுறாங்க. அப்புறம் முடிச்சு பார்த்தா கிளாஸ் முடிஞ்சிட்டு இருக்கு, இந்த பாதி கிளாஸ் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் நைட்டில் நீங்கள் நல்லா ப்ராப்பராக கரெக்டாக பிளான் பண்ணி நைட்டை தூங்கி காலைல ஃப்ரெஷ்ஷாக எழுதிங்கன்னா உங்களுக்கு பகலில் தூக்கம் சொக்காது, ப்ளஸ் கிளாஸ்லேயும் உங்களுக்கு தூக்கம் சொக்காது, கிளாஸ்லேயும் தூக்கமெல்லாம் வந்து சொக்காது. அப்போ நீங்கள் நைட்டில் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கணும். நைட்டில் பிளான் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து தூங்க ஆரம்பிக்கணும். அப்படி தூங்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. இன்னுமே அந்த அந்த சிஸ்டத்துக்கு இன்னும் யாரும் ஃபுல்லாக வரல, ட்ரை பண்ணுங்கள், வந்துடுவீங்க, வர முடியும். அப்போ காலையில் குடிச்சு தான் ஆகணும் கிடையாது. நீங்கள் அந்த டைமில் மூச்சு பயிற்சி, யோகா, தியானம், இப்போ இந்த மாதிரி வந்து நல்ல சத்சங்கம், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் மனதை தெளித்துனீங்கன்னா போதும், அந்த எனர்ஜி உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அந்த டைமில் போயிட்டு நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. குடித்தா நல்லதான், தப்பு இல்லை. பட் குடிக்கலைன்னா பலன் கிடைக்காது, அப்படி கிடையாது. நீங்கள் அந்த 3 to 6 டைமில் லைவாக முழிச்சிட்டு இருக்கீங்களா, கவனம் வந்து இந்த உலகியல் வாழ்க்கையில் இருக்கா இல்லை மற்ற விஷயங்கள் இருக்கான்னு தான் முக்கியம். பிகாஸ் அந்த டைமில் அந்த டிவைன் எனர்ஜி, அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த பிரம்மன் வந்து கொடுக்குற கன்செஷன் டைம் அது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன விருப்பப்படுறீங்களோ அதை வந்து கொடுக்கறதுக்கும், ப்ளஸ் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் அரஸ்கோப்பில் உங்களுடைய கர்மாவில் என்ன இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிறதுக்கும் கொடுக்குற கிரேஸ் டைம் அது. அதை மாற்றிக்கிறதுக்காக கொடுக்குற கிரேஸ் டைம். இப்போ ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான் எல்லாம் ஆர்டர் போடுறாங்க, ஆர்டர் போனால் சில பொருள் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அப்போ ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க ஒரு டைம் வச்சுருப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு 3 நாள் ரிட்டர்ன் பண்ணணும், 1 வீக்கில் ரிட்டர்ன் பண்ணணும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு மேலே போச்சுன்னா ரிட்டர்ன் வாங்கிக்க மாட்டாங்க இல்லையா. அதே மாதிரி டிவைன் வந்து அவர் பிளானோட உங்களுக்கு அனுப்புகிறாரு. அந்த பிளானில் நீங்கள் சில கன்செஷன் கேட்குறீங்க, சில ஆல்ட்ரேஷன்ஸ் கேட்குறீங்கன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணி கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கொடுக்குறாரு. கோர்ட்டில் ரெவியூ பெட்டிஷன் போடுவாங்க பார்த்தீங்களா, ரெவியூ பெட்டிஷன் போடுவாங்க. ஒரு ஜட்மெண்ட் டிக்ளேர் ஆகிடும், டிக்ளேர் ஆன பிறகு ரெவியூ பெட்டிஷன் போடுவாங்க. என்னன்னா நீங்கள் சொன்ன கோரிக்கை ஓகே தான், கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணுங்கள், அப்படி சொல்லுவாங்க. அது மறுபரிசீலனை பண்ணாலும் பண்ணுவாங்க, இல்லைனாலும் இல்லை. பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனாலும் இல்லை. அது வந்து ஏன்னு சொல்லி ஜட்ஜை கேட்க முடியாது. ஒரு பெட்டிஷன் போடுறோம், அட்வொகேட்ஸ் தெரியும், லா பீரியடில் அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ரெவியூ பெட்டிஷன் நீங்கள் போடுறீங்க, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதும் அவருடைய விருப்பம் தான். நீங்கள் போட்டுட்டீங்கன்னுக்காக அவர் அக்செப்ட் பண்ணி ஆகணும்னு கிடையாது. நீங்கள் போடுறீங்க, ஒரு ரெவியூ பெட்டிஷன் போடுறீங்க, ஒரு ஃபீஸ் கட்டி பேமெண்ட் கட்டி போடுறீங்க, அதை ஜட்ஜ் அக்செப்ட் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணலாம். நீங்கள் ஏன் ரிஜெக்ட் பண்ணின்னு கேட்க முடியாது, அது ஃபைனல், அது அவருடைய டிசிஷன் அது. அதே மாதிரி அந்த ரெவியூ பெட்டிஷன் போகிறதுக்கான டைம் வந்து பிரம்ம முகூர்த்தம். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நீங்கள் ரெவியூ பெட்டிஷன் போடுறீங்க, ஐயா எனக்கு இது மாதிரி நடக்கணும், இது வேணும், இது வேண்டாம், இது இப்படி நடக்கணும், அப்படி ஒரு ரெவியூ பெட்டிஷன் போடுறீங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதும் அவருடைய இருக்கும். பட் ரெவியூ பெட்டிஷன் போடுறதுக்கு ஒரு டைம் இருக்கு இல்லையா, எப்போனாலும் போடக்கூடாது. ஜட்ஜ்மெண்ட் டிக்ளேர் ஆன பிறகு ஏதோ பீரியட் இருக்குன்னு நினைக்கிறேன். 1 மந்த்துக்குள்ளே போடணும், 2 மந்த்துக்குள்ளே போடணும், 15 டேஸில் போடணும், இந்த மாதிரி ஏதோ கணக்கு இருக்குது. அது லீகல் டிபார்ட்மெண்ட் இருக்கும்னு தெரியும், எனக்கு தெரியல. பட் ஒரு பீரியட் இருக்குது, அந்த பீரியடுக்குள்ளே போடணும். அதுக்கு மேலே போச்சுன்னா அதுக்கு ஒரு ஆன்சர் பண்ணணும், இல்லை எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கட்டணும், எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டணும். அதுக்கு ஒரு ஆன்சர் கொரி கேட்பான், அதுக்கு ஏன் ரிலேபிளாக அது நம்ப தகுந்த மாதிரி ஒரு காரணத்தை இவங்க சொல்லணும், அப்போ தான் அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்லை மாட்டாங்க. ஒரு கூட்டத்துக்குள்ளே அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க.
அதே மாதிரி அந்த பிரம்மமுகூர்த்த டைம் வந்து ரவி பிடிஷன் போகிற டைம் மாதிரி, இது செய்யணும், இது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லும்போது அவர் பிடிஷன் போகிறோம். அந்த டைமில் நீங்கள் வந்து லைவாக இருந்தீங்கன்னா அப்போ என்ன மாதிரி செய்யணும், என்ன பண்ணணும், உங்கள் மைண்ட் அவர் உணர வைப்பார். அந்த தாட் ஃபார்ம் உள்ள உணர வைப்பார். அந்த தாட் ஃபார்ம் ஃப்ரீயாக வரும், உங்களுக்கே தாட் ஃபார்ம் வரும். நீங்கள் என்ன பண்ணணும் தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பீங்க, அதுக்கு ஒரு கரெக்டான டைமில் வரும், ஃப்ளாஷ் ஆகும். இறைவன் கொடுக்குற அந்த கன்சிஸ்டன்ட் டைமை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எது செய்யுங்க, எது செய்யக்கூடாது, எது தப்பு, எது சரி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே யாரையும் இப்போ டிபெண்ட் பண்ண வேண்டாம், உங்களுக்கு கூட உணர வைக்கும். அந்த டைம் நீங்கள் டைவாக முடிச்சுட்டு இருக்கணும். அவ்வளோதான். நீங்கள் எந்த வேணாலும் பண்ணலாம், எனி ஒர்க். நீங்கள் எந்த வேணாலும் தியானம் பண்ணலாம், யோகா பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம், இந்த மாதிரி கிளாஸில் உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்ணலாம், நீங்கள் வேறு எந்த ஒர்க்கில் வேணாலும் இருக்கலாம், பட் முடிச்சுட்டு இருக்கணும். அதான் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். அது மாதிரி பண்ணோம்னா நமக்கு அது டிவைன் எனர்ஜி கிடைக்கும். ஆனால் அந்த டைமில் குளிக்கணும்னு கட்டாயம் கிடையாது, பட் குடித்தா தப்பு கிடையாது, பட் குடிச்சே ஆகணும்னு கிடையாது. நீங்கள் பிரம்மமுகூர்த்தம் முடிய பிறகு கூட குளிக்கலாம். இது இம்பார்ட்டன்ட் தான். அந்த டைம் எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்க, யோகத்துக்கும் தியானத்துக்கும் மற்ற விஷயம் எப்படி யூஸ் பண்ணீங்கன்னு தான் முக்கியம். குளியல் வந்து செகண்டரி தான். குளிச்சாலும் சரி, குளிக்கணும் சரி, நோ ப்ராப்ளம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. கிறிஸ்தரிடம் கோரிக்கை மனதிற்குள் சொல்லலாமா? கிறிஸ்தருடைய கோரிக்கை மனதிற்குள் சொல்லலாம், மனசுலையும் சொல்லலாம், வெளியும் ஓப்பனாகவும் சொல்லலாம். எப்படி சொன்னாலும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் சார். நம்ம மனசில் நினைக்கிறதே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் சார். அதான் கிறிஸ்தருடைய பெரிய பியூட்டி. அதான் நீங்கள் மனசில் நினைச்சாலே போதும், ரெக்கார்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் கிறிஸ்தரை வச்சுட்டு இருக்கீங்க, வெளில ஒரு இடத்துக்கு போகிறீங்க, பப்ளிக்காக ஒரு இடத்துக்கு போகிறீங்க, திடீர்னு ஒரு பிரச்சனை வந்தது, அப்போ அதுக்கு என்னன்ற உடனே கையில் கிறிஸ்தல் எடுத்து வச்சு கிறிஸ்தல்கிட்ட இப்படி சொல்லணும்னு கிடையாது. ஜஸ்ட் மனசில் கிறிஸ்தல் நினைச்சே, உங்கள் மனசில் நினைச்சாலே இப்போ ரெக்கார்ட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன உண்டோ பண்ணும். ஏதோ இடத்துல போய் யாராவது கூட மாட்டிக்கிட்டீங்க, எப்படி வெளியே வருதுன்னு தெரியல, இது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, இப்படி கேட்கறதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. அப்போ அந்த இடத்துல கிறிஸ்டல் எடுத்து கையில் வச்சுட்டு கிறிஸ்டலே இப்படி சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் கிறிஸ்டல் மனசில் நினைச்சது தொடக்கூட இல்லை. சில பேர் சொல்லுவாங்க தொட்டும், மனசில் நினைச்சாலே போதும். கிறிஸ்டல் மனசில் நினைச்சாலே போதும். கிறிஸ்டல் இறைவா, இறைவனு கிறிஸ்டல் ரெண்டு ஒன்று தானே. இறைவான்னு சொல்லுங்க, கிறிஸ்டன் எப்படி வேணாலும் சொல்லுங்க. இப்போ இந்த ஏடகுடமான தர்ம சங்கத்தை மாற்றிருக்கேன், இதுக்கு என்ன சொல்றது, நான் இப்போ கேட்குறாங்க, இதுக்கு நான் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டுங்க, எனக்கு வழிகாட்டுங்கன்னு திங்க் பண்ணுங்க, உடனே வந்துடும், உடனே கிளியர் பண்ணி கொடுத்துரும். கரெக்டாக ஏதாவது சொல்லுவீங்க, கரெக்டாக கிளியராகி வெளியே வந்துடுவீங்க. ஜஸ்ட் மொமெண்ட். இந்த டைமில் என்ன பண்ணுன்னு தெரியல, கிறிஸ்டல் இந்த சுச்சுவேஷன் இருக்கேன், இதுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, எனக்கு ஐடியா கொடுங்க, அவ்வளோதான். நீங்கள் மந்திரம் சொல்லலாம் சொல்ல தேவையில்லை, முதிரையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்க தேவையில்லை, நினைச்சாலே போதும். கிறிஸ்டல்கிட்ட அந்த அளவுக்கு டியூனை பாய்க்கணும். நீங்கள் உங்களுக்கும் கிறிஸ்டலுக்கும் டியூனை பாய்க்கணும். நீங்கள் நினைச்சாலே போதும், அது கரெக்டாக வேலை செய்யும். அது கமாண்ட் கொடுக்கணும், ரிக்வஸ்ட் பண்ணணும்னு கிடையாது, கரெக்டாக உங்களை ஃபாலோ பண்ணணும். பணமே வாங்காத அவ்வளோ செக்யூரிட்டி கொடுக்குற ஒரு செக்யூரிட்டி அது. போனஸே கேட்காத ஒரு செக்யூரிட்டி கொடுக்குற ஒரு மிக நம்பகமான ஒரு செக்யூரிட்டி அது. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ நினைச்சாலே போதும் சார். இந்த பிரச்சனை இருக்கு, இதுக்கு என்ன பண்ணு தெரியல, ஏடலாம் மாட்டேங்குது, ஒரு வழி சொல்லுங்க. திடீர்னு டிராஃபிக் போலீஸ் உங்களை பிடிச்சிட்டு மடக்கிட்டார், கையில் கொடுக்குறது காசு இல்லை, எஸ்கேப் ஆகணும், என்னன்னு தெரியல, தப்பு பண்ணிட்டீங்க, ரைட், ஓகே கிறிஸ்டல் இதுக்கு சரியான வழி காட்டுங்க அப்படின்னு சொல்லி காட்டுங்க. ஏதாவது மனசாரிங்க சரி போங்க பரவாயில்ல, இன்னொரு கேட்பாருங்க அனுப்பிச்சுட்ருவார். இந்த மாதிரி நிறைய உதாரணம் இருக்குது. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. பெரிய விஷயத்துக்கும் யூஸ் ஆகும், சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க. சார் டிராஃபிக் போலீஸ் மடக்கிட்டார் சார், 1000 ரூபாய் கேட்குறாரு, மேற்கொண்டு 1000 ரூபாய் கேட்குறாரு, என்ன பண்ணுன்னு தெரியல சார், பெஸ்ட்டு கிறிஸ்டல் தெரியாமல் மாட்டிக்கிட்டேன், வந்துட்டேன், ராங் ரூட்டில் வந்துட்டேன், பிடிச்சிட்டாங்க, வழிகாட்டுங்கன்னு சொன்னேன் சார். அப்புறம் அப்படியே என்ன நினைச்சாலும் தெரியல சார், சரி போங்க இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க, இன்னும் மாதிரிலாம் பண்ணாதீங்க சொல்லி அனுப்பிச்சிட்டார் சார். லாஸ்ட் மந்த் ஒருத்தர் அது மாதிரி சின்ன விஷயம் தான், போய் யாரும் மாட்டிக்கிட்டாரு, ஒரு 10 பைசா போகணும், ஏதோ போட்டாரு, அன்றைக்கி போட்டு முடிச்சு மாட்டிட்டார். பெனால்ட்டி 1000 ரூபாய் கொடு, இல்லை 2000 ரூபாய் கொடுன்னு ஏதோ சொன்னார். 2000க்கு நீங்கள் போட்டால் தான் ஆச்சுன்னா வண்டி எக்ஸைஸ் பண்ணுறோம், வண்டி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ திட்டுக்கிறார். அந்த டைமில் ஃபோன் பண்ணி கேட்க முடியுமா, அசந்தி சாருக்கோ எனக்கோ? கிடைக்க முடியாது. கேட்டாலும் எடுத்தாலும் எட்டு, இல்லைனாலும் இல்லை. ஜஸ்ட் கிறிஸ்டல் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன், இடமா கையில் காசு இல்லை, வேறு அவசரமாக போகணும், ஆஃபீஸ்க்கு அவசரமாக போகணும், என்ன ஆஃபீஸில் வந்து அட்டண்டன்ஸ் கட் பண்ணிவிடுவான், சேலரி கட் பண்ணிவிடுவான், அவசரமாக போகணும், இது வந்து பிடிச்சி மாட்டிக்கிட்டாரு, என்ன கொஞ்சம் ப்ளீ பண்ணி விடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் அப்படியே யோசனை பண்ணி அப்படியே இருந்துட்டேன். அப்புறம் சரி பரவாயில்ல கிளம்புங்க, பரவாயில்ல போங்க, இனிமேல் தான் கொஞ்சம் மாதிரிலாம் இருக்காமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக வச்சுங்க, 1 மேலாம் வராதிங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாராம். சரி ஓகே தேங்க்ஸ் சொல்லிட்டு பண்ணிட்டு சார் கரெக்டாக ஆஃபீஸ் கரெக்டாக டைம் போயிட்டேன் சார். ஜஸ்ட் 1 நிமிஷம் சைடுனா கூட எனக்கு லேட் பேமெண்ட் போயிருக்கும், சேலரி கட் பண்ணியிருப்பாங்க, லீவு இல்லை சார், அது ஒரு குட் டைமில் பங்க்சுவாலிட்டி டைம் அட்டண்டன்ஸ் பண்ணோம், கரெக்டாக போனேன் சார், போட்டு சார் டைம் முடிஞ்சு போயிடுச்சு சார், கரெக்ட் டைமுக்குள்ளே போயிட்டேன் சார், 1 நிமிஷம் சார். இறைவன் கரெக்டாக வழி நடத்துவார், நம்மளோட பர்ஃபெக்டாக வழி நடத்துவார். இந்த மாதிரி கிறிஸ்டலை மனசை நினைச்சாலே போதும், ஒர்க் பண்ணுச்சு. கிறிஸ்டலை வீட்டில் எந்த இடத்தில் வைக்கணும், எந்த இடத்தில் வைக்கக்கூடாது? கிறிஸ்டலை வீட்டில் எந்த இடத்தில் வைக்கணும், எந்த இடத்தில் வைக்கக்கூடாது? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார். பர்ஸு டப்பா எங்கேனாலும் வச்சுக்கலாம், எங்கேனாலும் வச்சுக்கலாம், அப்போ தப்பு இல்லை. பட் முடிஞ்ச வரைக்கும் கூட வச்சுக்கலாம். பெரும்பாலும் லேடிஸ் வந்து அந்த வேன்டி பேக்கில் வச்சுக்கிறாங்க.
வேனிட்டி பேக்கில் வச்சுக்கிறாங்க நிறைய பேர். தப்பு இல்லை, கூட வச்சுக்கலாம். பட் உடம்புல படுற மாதிரி கழுத்து ஏதாவது செய்யணும் அது மாதிரி ஏதாவது போட்டுக்கிட்டாங்கன்னா லேடிஸ் ஆயில் கூட வச்சுக்கலாம். சில பேர் ஜாக்கெட்டில் அவங்க அப்பர் ட்ரெஸ்ஸு பிரேசியரில் ஜாக்கெட்டில் இந்த மாதிரி கூட பின் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை. நம்ம உடம்புல படணும், அவ்வளோதான். சில பேர் மாங்கல்யத்தில் செயின் ஏதாவது போட்டுக்கிறாங்க. நம்ம உடம்புல படுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. அப்படியே இல்லை தவிர்க்க முடியாத சொன்னால் நம்ம ஆறாக்குள்ளே இருந்தால் கூட பரவாயில்ல. பட் ஆறாவோட உடம்புல படுறது இன்னும் பெஸ்ட். உடம்பு படுற மாதிரி இருக்கும். தேவைப்படுற டைமில் நம்ம கூட எப்பவுமே இருக்கிறது நல்லது. நைட்டில் தூங்கும்போது மட்டும் கழட்டி வச்சிடலாம். அது பவுச்சல் தானே கொடுக்குறோம், அப்போ மட்டும் கழட்டி வச்சிடலாம். அன்ஈஸியாக இருந்ததுன்னா கழட்டி வச்சிடலாம். மற்றபடி கூடவே இருக்கும். எங்கேனாலும் வைக்கலாம், பட் முடிஞ்சாலும் கூட வச்சுக்கோங்க. சில பேர் பேன் பாக்கெட்டில் லோயர் பின்னாடி பேக் பாக்கெட்டில் அப்படிலாம் வைப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் தொப்புளுக்கு மேலே அப்பர் சைடு வச்சா இன்னும் நல்லது சார். அதான் கீழே வச்சா வேலை செய்யாதுன்னு கிடையாது. சில பேர் பேன் பாக்கெட்டில் ஃப்ரண்ட் பாக்கெட்டில் அப்படிலாம் வச்சுக்குவாங்க, தப்பு கிடையாது. பட் அதோட அப்பர் சைடு, அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி, தொப்புளுக்கு மேலே தொப்புளுக்கு கீழே அப்படி வச்சுக்கலாம். சென்டர் பாயிண்ட் தொப்புள் வச்சுக்கோம், நேவல். அதுக்கு மேலே யூஸ் பண்ணுறது நல்லது, அது கீழே யூஸ் பண்ணுறது கெடுதல் கிடையாது. பலன் அப்பரில் வைக்கும்போது இன்னும் பலன் அதிகமாக இருக்கும். அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். சரியா? கிறிஸ்டல் சுத்தம் செய்த பிறகு எவ்வளோ நேரத்துக்கு அதன் சக்தி இருக்கும்? கிறிஸ்டல் சுத்தம் செய்த பிறகு எவ்வளோ நேரத்துக்கு அதன் சக்தி இருக்கும்? கிறிஸ்டல் சுத்தம் செஞ்சிட்ட பிறகு எவ்வளோ நேரத்துக்கு அது சக்தி இருக்கும் அப்படின்னா, உங்களை சுற்றி எவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, உங்களுடைய கர்மா நெகட்டிவ் எனர்ஜி உங்களை எவ்வளோ பாதிக்குதுன்ற பொறுத்து சார். அதான் மாறும். டைம் டு டைம், பர்சன் டு பர்சன் மாறும். ஆனால் பெரும்பாலும் சொல்லுவோம் டெய்லி கிளென்சிங் பண்ணிக்கோங்க அப்படின்னு சில கேஸில் சொல்லுவோம். ஏன்னா அவங்க எனர்ஜி நிறைய வரும். நம்மளுக்கு ஆப்போசிட்டாக நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜி என்ன இருக்குது, நம்மளுடைய நெகட்டிவ் கர்மா எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து கிறிஸ்டல் கண்டாமினேட் ஆகும். கண்டாமினா அது வாங்கிட்டு இருக்கு. உங்களுக்கு சுற்றி இருக்கிற நெகட்டிவ்லாம் வாங்கிட்டே இருக்கும். இப்போ உங்களை ஒருத்தர் ஏமாத்தணுன்ற பர்பஸில் வராரு, உங்களை சீட் பண்ணுற மோட்டிவில் வராரு. பட் உங்ககிட்டேருந்து ஒரு 6 அடி டிஸ்டன்ஸ் வரும்போது அந்த மைண்டை மாற்றி விட்டுரும். உங்களை ஏமாற்றணும், சீட் பண்ணணும் அப்படின்னு மாற்றி விட்டுரும், டைவெர்ட் பண்ணி விட்டுரும். அப்புறம் வந்தவர் அந்த யோசனை விட்டுட்டு வேறு ஏதாவது பேசிட்டு போயிடுவார். உங்களுக்கு கெடுதல் வராது. உங்களை வேறு ஏதாவது தப்பான ரூட்டில் மாட்டி விடணும், வேறு சிக்கலில் மாட்டணும் பிளான் பண்ணி வருவார். பட் உங்கள் ஆறாவுக்குள்ளே அந்த கிறிஸ்டலுடைய ரேடியேஷன் ஒரு 6-7 உள்ள வரும்போது அவங்க மைண்டு மாறிடும். ஏன்டா நமக்கு போய் இது பண்ணணும், தேவையில்லை, வேணாம், விட்டுடு, சரி புடச்சி போட்டும் போ, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுவார். மற்றவங்க யார் சொல்லியும் கேட்காதவர் அங்கே மாறிடும். அந்த கிறிஸ்டல் அந்த பாசிட்டிவான இதை பண்ணி விடுவோம் சார். யாரையும் கெடுக்காது, எல்லாரும் வாழ்றதுக்கு வழி சொல்லி கொடுக்கும், உங்களை கெடுக்காமல் பாதிக்காமல் பண்ணும். ஸோ அந்த நமக்கு எவ்வளோ ஆப்போசிட்டான ஏற்பு சக்திகள் இருக்குன்றதை பொறுத்து. இப்போ சாதாரணமாக இப்போ நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அந்த இந்து மகாசபா அப்புறம் இந்து சமய தலைவர்கள்லாம் கூட செக்யூரிட்டி போகிறாங்க. நான் பார்த்தேன் அங்கே பப்ளிக்கில் 2 பேர் போலீஸ் போகிறாங்க. எதுக்கு போகிறாங்கன்னா, சார் அவர் இந்து மகா சபையினுடைய ஏதோ தலைவர் சார், அதுக்காக செக்யூரிட்டி போட்டிருக்காங்க. ஓ அப்படியா, கூட அவர் போராட்டத்துக்குலாம் இவங்க பின்னாடி போயிட்டுருக்காங்க. எஸ். அதே நேரத்தில் ஒரு மினிஸ்டர் போகிறாரு, அவருக்கும் செக்யூரிட்டி கூட போகிறாங்க. சீஃப் மினிஸ்டர் வர்றாரு, அவருக்கும் செக்யூரிட்டி போகுது. பிரைம் மினிஸ்டர் வர்றாரு, அவருக்கும் செக்யூரிட்டி போகுது. அமெரிக்கன் பிரசிடென்ட் வர்றாரு, அவருக்கும் செக்யூரிட்டி வருது. இங்கே ரேஷியோ பாருங்கள், பாதுகாப்பு இன்னும் அதிகமாக இருக்கும். அப்போ இந்து மகாசபா தலைவருக்கு ஒரு செக்யூரிட்டி போகிறார், வித் கன்னோட கூடவே ஒருத்தர் போகிறார். அப்போ ஹையர் லெவலில் போகும்போது அமெரிக்கன் பிரசிடென்ட் வரும்போது ஒரு 1,00,000 பேர் செக்யூரிட்டி இருப்பாங்க. எல்லா டிஐஜி ஐஜி எல்லாமே அங்கே உட்காந்துருப்பாங்க. ஏன் அங்கே இவரும் தனி மனிதன் தான், அவரும் தனி மனிதர் தான், முதலமைச்சரும் தனி மனிதன் தான். பட் இவருக்கு இருக்க செக்யூரிட்டியோட முதலமைச்சருக்கு அதிகம், முதலமைச்சர் இருக்கிறத விட பிரதமருக்கு இன்னும் அதிகம், பிரதமருக்கு இருக்கிறத விட அமெரிக்க ஜனாதிபதி வரும்போது அவருக்கு இன்னும் அதிகமாக கொடுப்பாங்க, இவரோட அதிகமாக கொடுப்பாங்க. ஏன்னா இன்னொரு தலைவர் உலகத்துக்கே தாதா, அவர் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நமக்கு பெரிய தலைவலியாக போயிடும். அப்புறம் உங்கள் நாட்டுக்கு இப்படி ஆகி போச்சுன்னுவாங்க. அதுக்கு ஒரு படையை எடுப்பாங்க, சண்டை பிடிப்பாங்க. நமக்கு எதுக்கு வம்பு, நல்லா எல்லா செக்யூரிட்டியும் கொடுத்து அனுப்பிச்சுட்டு நானுங்க எப்படி போனால் பரவாயில்ல, நீ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுன்னு வாங்க. யூஎஸ் பிரசிடென்ட் போனாங்க. அப்போ செக்யூரிட்டி எப்படி அதிகமாகுது? ஏன்னா அவங்களுடைய உயிருக்கு அந்த பாதுகாப்புக்கு பயத்துக்கு எவ்வளோ செக்யூரிட்டி கொடுக்கணுமோ அவ்வளோ செக்யூரிட்டி கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளுக்கு எவ்வளோ செக்யூரிட்டி கொடுக்கணும், நாம் எந்த அளவுக்கு நெகட்டிவ் எனர்ஜியில் இருக்கோம், அது நம்ம பாதிக்காக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ செக்யூரிட்டி கொடுக்கணுன்றதை பொறுத்து கிறிஸ்டல் நெகட்டிவ் வாங்கிக்கும். அதனால் எவ்வளோ நேரத்துக்கு அது சக்தி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் பெரும்பாலும் அவங்களுடைய நான் சொல்லும் போதே சொல்லி கொடுப்பேன். அவங்க பிடிக்கிற மாதிரி ஒரு நாளில் போடுங்க, 2 நாளைக்கு ஒரு 3 நாளைக்கு ஒரு போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். டெய்லி போட்டால் நல்லதான், தப்பு கிடையாது. பட் அதிகபட்சம் 1 வீக், அதுக்கு மேலே போடாமல் கம்பல்சரியாக போட்டே ஆகணும். அதிகபட்சம் 7 நாள் டைம், குறைஞ்சபட்சம் 1 நாள் போட்டுக்கலாம். ஓகேவா? எத்தனை கோரிக்கை சொல்லலாம்? என்னுடைய குரு ஒரு கிறிஸ்தல ஒரு கோரிக்கை தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கார்.
ஒரு கிறிஸ்டில் ஒரு கோரிக்கை சொல்ல அந்த கோரிக்கை வந்து சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஆனால் எண்ட் ரிசல்ட் டோட்டல் ஹாப்பினஸ், எண்ட் ரிசல்ட் டோட்டல் ஹாப்பினஸாக முடியும். அதில் சந்தோஷம் மட்டுமே நிற்கும். அதை சந்தோஷத்தோடு வேறு எதுவுமே நீங்கள் அதை உணர்கின்றீர்களா உணரவில்லையான்றது வேறு சமாச்சாரம். நீங்கள் அதை உணர்கின்றீர்களா உணரவில்லையான்றது வேறு சமாச்சாரம். பட் சந்தோஷம் மட்டுமே நிற்கும். கிறிஸ்டலில் வந்து ஒரு கோரிக்கை நீங்கள் வச்சுட்டிங்கனால ஒரு தடவை சொன்னால் இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கோ. நீங்கள் திருப்பி ரிப்பீட்டடாக சொல்லணும் கிடையாது. ஒரு தடவை சொல்லிட்டீங்க உள்ள பிடிச்சி அப்படி கப்புன்னு பிடிச்சிக்கும். அவ்வளோ சூப்பர் நல்ல பிள்ளை அது. ஒரு தடவை சொன்னால் கப்புன்னு பிடிச்சிக்கும். அதை பிடிச்சிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்க்கும். உங்கள் எஸ்ஆர் புக்கில் சர்வீசஸில் என்னென்ன இருக்குது, உங்கள் பழைய கர்மா என்ன இருக்குது, இப்போ என்ன கர்மா இருக்குது, என்ன எல்லா ரெக்கார்டும் எல்லாம் அனலைஸ் பண்ணி அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணும்பொழுது ஒரு கோரிக்கை வச்சா பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லுவார். பட் மக்கள் வந்து கொஞ்சம் நிறைய கோரிக்கைகள் வைக்கிறாங்க. அதிகபட்சம் 3 கோரிக்கை வைக்கலாம்னு சொல்லியிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் 1 தான் வைக்கணும். சில பேர் 2 வைக்கிறாங்க, சில பேர் 3 வைக்கிறாங்க, தப்பு இல்லை. பட்டு முடிஞ்ச வரைக்கும் 3க்கு மேலே போகாமல் இருக்கும் நல்லது. சரியா? இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுக்குவோம். அடுத்த கேள்விகளுக்கு நம்ம தொடர்ந்து ஆன்சர் பண்ணுவோம். மணி 7 ஆயிடுச்சு. இன்னைக்கு முடிச்சுக்குவோம் நம்ம இதோட. சரிங்களா? நம்ம நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம். ஓகே, நன்றி ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. ஐயா நன்றிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். சங்கலியா கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி.